ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. சூக்திம் சமக்ரயது ந ஸ்வயமேவ கோதா ஸ்ரீரங்கராஜமஹிஷீ மதுரைக்கடாட்சைः வைதக்யவர்ணகுணகும்பணகௌரவைர்யாம் கண்டூலகர்ணகுஹராः கவயோதயந்தி சதமகமணிநீலா சாருகல்ஹாரஹஸ்தா ಸ್ತನಭರನಮಿತಾಂಗೀ ಸಾಂದ್ರವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಲಕವಿನಿಹಿತಾಭಿಸ್ರಗ್ಭಿರಾಕೃಷ್ಟನಾಥ ವಿಲಸತು ಹೃದಿ ಗೋದಾ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾತ್ಮಜಾನಃ. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலவிஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகம் இந்த முறை திருப்பாவை மயமாகவே நமது ஸ்ரீமடம் அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், காலவேளையிலே 6000 படி வியாக்கியானத்தினுடைய காலக்ஷேபானுபவம், அதற்கு பிறகு ஆண்டாள் கோஷ்டியர் ஒருத்தர் ஒரு நாளும் பாசுரார்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று அது மற்றொரு அனுபவம். அதற்கு பிறகு கன்னட பாஷையிலே திருப்பாவையினுடைய உபன்யாசமான அனுபவம். அதற்கு பிறகு ஹிந்தி பாஷையிலே திருப்பாவையினுடைய அனுபவம். அதற்கு பிறகு தெலுங்கு பாஷையிலே திருப்பாவையினுடைய அனுபவம். அதற்கு பிறகு தமிழ் பாஷையிலே சாயங்காலம் இந்த இடத்துல அனுபவம். இதோடு கூட நம் ஸ்ரீமடத்தின் சார்பாக மற்றொரு இடத்திலேயும் திருநின்ற ஊரிலேயும் திருப்பாவையினுடைய அனுபவம் இருக்கிறது. இப்போ பார்க்கறதுக்கு 5 5ன்னு 6 5 சொல்கிறாள் இல்லையோ, அதனால் 6 உபன்யாசங்களாக அமைந்திருக்கின்றன. ஆக காலக்ஷேபம் 1, அடுத்தபடியாக மகளிர் உபன்யாசம் 1, அடுத்தபடியாக கன்னட உபன்யாசம் 1, அதற்கடுத்தபடியாக இந்தி உபன்யாசம் 1, அதற்கடுத்தபடியாக தெலுங்கு உபன்யாசம் 1, அதற்கடுத்தபடியாக தமிழ் உபன்யாசங்கள். அப்போ 6 5 30 இருக்கும் இல்லையோ. ஆக நமக்கு சுவாமி இந்த தரம் ஆரஞ்சு கொடுக்குறார் எல்லாருக்கும். ஆரஞ்சுனா பழம் எவ்வளவு இனிமையானது, சிரமமே கிடையாது. அப்படி ஊறிச்சதும் அப்படியே எடுத்து புஜிக்கலாம். அதே மற்ற பழங்களாக இருந்தால் சிரமம், உள்ள கொட்டை இருக்கும், அது இருக்கும், என்னமோ சிரமங்கள் இருக்கும். ஆரஞ்சுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய வைபவம். இந்த திருப்பாவை ஆகிற ஆரஞ்சு தான் 6 5. அது ஆரஞ்சாக நமக்கு கொடுக்குறார், 6 தரம் கொடுக்குறார். அப்படி அமைந்திருக்கிற போது அந்த திருப்பாவையினுடைய அர்த்தம் துவயார்த்தம்னு காட்டப்படுறது. திருப்பாவையினுடைய அர்த்தம் சரமஸ்லோகார்த்தம்னு காட்டப்படுறது. திருப்பாவையினுடைய அர்த்தம் திருமந்திரார்த்தம்னு காட்டப்படுறது. எந்த அர்த்தத்தையும் தன்னிடத்திலே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய திவ்ய கிரந்தம் தான் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தம். அதனால்தான் பெரியவர்கள் பாசுரம் பாடினார்கள், வேதமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவை, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. தெரிந்து கொள்ள வேண்டிய பாசுரங்கள் அபாரமாக இருக்கின்றனவானா கிடையவே கிடையாது. சொல்பம் பாசுரங்கள் தான், அதிகரிப்பதற்கு சிரமமில்லாத பாசுரங்கள். இதுதான் ஒரு பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைன்னு காட்டப்படுறது. வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் எத்தனை மனுஷாயுசு இருந்தாலும் கூட வேதத்தை முழுவதுமாக அதிகரிக்க முடியாது. ஆனால் இந்த திருப்பாவை அதிகரிப்பது என்பது 1 மாதம் போரும். இந்த 1 மாதத்துலையும் எத்தனை சுலபமாக நம்ம ஆச்சாரியர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பாசுரம், ஒரு நாள் ஒரு பாசுரம். மார்கழி மாதம் 30 நாளும் நாம் சன்னதிக்கு போனோமே ஆனால் அடுத்தது தை மாதம் முதல் நாள் அன்னைக்கு 30 பாசுரமும் நம்முடைய மனசுக்கு வந்துடும். இப்போ என்ன சுலபமான பாசுரங்கள், எளிமையான பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. இது திருப்பாவைக்கு இருக்கிற பெருமை, இது இந்த கிரந்தத்துக்கு இருக்கிற பெருமை. இது என்னென்ன காரியங்களை நமக்கு காட்டுகிறது? என்னால் பாதகங்கள் தீர்க்கும்.
எம்பெருமானுடைய திருவடித்தாமரையில் நாம் சேவிக்க வேண்டுமென்னால் முதல்ல நம்முடைய பாபங்கள் தொலையணும். நாம எத்தனை பெரிய பாதகங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த திருப்பாவை பாசுரங்களாலே அவற்றை போக்கிக் கொள்ளலாம். எது போலன்னா ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகா பாதகநாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமாயணத்துக்கு வைபவம். ஸ்ரீராமாயண அக்ஷரத்தில் ஓரட்சரம் பாடினாலும் கூட மகாபாதகத்தையும் போக்கும்னு. அது மாதிரியாக திருப்பாவப்பாசுரங்கள் இருக்கக்கூடிய அட்சரங்கள் கூட பாதகங்கள் தீர்க்கும். அடுத்தபடியாக நமக்கு எது வேண்டும்னா எத்தனையோ வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது. திருமந்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா அபேட்சிதங்களை கொடுக்கும். யார் யார் என்னென்ன அபேட்சிக்கிறார்களோ அவற்றை கொடுக்கும். அதைத்தான் காட்டுகிறார் முமுட்சுப்படியிலே. குலந்தரும் என்கிறபடியே, இதுதான் குலந்தரும் என்கிறபடியே சர்வாபேட்சிதங்களையும் கொடுக்கும்னு காட்டுறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நெழ்விசும்பொருளும் அருளோடு பெருநமலைக்கும் வலந்தரும் மத்தம் தந்திடும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்போ நமக்கு எதைத்தான் அந்த நாராயண நாமம் தராது? நாராயண நாமம் தராதது ஒன்றும் கிடையாது. அந்த நாராயண நாமத்தினுடைய விவரணம் தான் திருப்பாவை. அதனால்தான் ஆரம்பத்திலேயே நாராயணனே நமக்கே பர தருவான். எடுக்கச்சே உபக்கிரமத்தில் நாராயண நாமத்தை ஆண்டாள் காட்டியிருக்கிறாள் என்னால் அந்த நாராயண நாமத்தை போலே இந்த திருப்பாவையும் கூட சகல பலப்பிரதமாக அமைந்திருக்கிறதுன்னு காட்டப்படுறது. ஆனால் இந்த திருப்பாவை அதிகரிக்கிற அளவுக்கு வந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா சாமானிய பலன்களிலே ஆசை வைக்க மாட்டார்கள். பரமை காந்திகள் தான் திருப்பாவை அதிகரிப்பார்கள். அப்படி என்ன பெருமை என்னால் இந்த திருப்பாவையானது ஆண்டாள் தாம் பாசுரம் பாடுகிற போது பகவானை தான் எழுப்பினாள். இதுதான் மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கு இருக்கிற வித்தியாசம். இந்த வியாக்கியான அவதாரிக்கை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டாளுக்கு என்ன பெருமைன்னு. ஆண்டாளுக்கு என்ன பெருமைனா ஆழ்வார்களை விட பெருமை. ஆழ்வார்களுக்கு என்ன பெருமைனா ரிஷிகளை விட பெருமை. ரிஷிகளுக்கு என்ன பெருமை என்ன நம்ம விட பெருமை. நாமெல்லாம் தேகாத்மாபிமானிகள். ஆழ்வார்களுக்கோ ரிஷிகளுக்கோ அற்புதமாக ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் ஞானமயன் ஆனந்தமயன் நன்னா தெரிஞ்சுருக்கார். அந்த ரிஷிகளை விட ஆழ்வார்களுக்கு என்ன பெருமைன்னா ரிஷிகள் ஞானத்தையும் தங்களுடைய முயற்சியாலே சிரமப்பட்டு பெற்றார்கள். ரிஷிகள் பகவத் அனுபவத்தையும் தங்களுடைய முயற்சியாலே பெற பார்க்கக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் இரண்டுமே ஆழ்வார்களுக்கு பகவானுடைய கிருஷியின் பலன், பகவானுடைய முயற்சியினுடைய பலனாகத்தான் ஆழ்வார்களுக்கு ஞானம். ஆழ்வார்கள் எந்த ஆழ்வாரும் போய் உன் வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்த கிடையவே கிடையாது. எந்த ஆழ்வாராவது உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாரா? யோகத்தில் இருந்தார்கள், யோகத்தில் இருந்தார்கள்னு சொல்றது. யோகம்னா பகவத் அனுபவம், யோகம்னா சேர்த்தின்னு அர்த்தம். யோகம்னா மார்க்கம் இல்லைங்க. போய் முதலாழ்வார்கள் மூவருமே ஓடித்திரியும் யோகிகள்னா 3 பேருமே பகவானை தாங்கள் சாட்சாத்கரித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தான் யோகதசை. யோகதசையிலே குறுகை காவலப்பன் பெருமாளை சாட்சாத்கரித்து தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்னு சொல்றோம். அப்போ முதலாழ்வார்கள் மூவரும் கூட யோகத்திலே இருந்தார்கள். யோகத்திலே இருந்தார்கள்னா உபாயானுஷ்டானம் ஒரு நாளும் பண்ணினவர்கள் அன்னு. அதனால்தான் ஆழ்வாருடைய முதல் பாசுரமே அமைந்திருக்கிறது மயர்வர மதிநலம் அருளினன் அஜ்ஞானம் சவாசனமாக போயிற்று. ஒரு காலத்தில் அஜ்ஞானம் இருந்தது இவருக்கு, இன்னைக்கு போச்சு. நாம பார்க்கிறோம் ஒரு காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தார் தெரியுமா? இன்னைக்கு என்னமா இருக்கார் தெரியுமா? ஒரு காலத்தில் ஒன்றுமே தெரியாதவனா இருந்தா இன்னைக்கு பெரிய வித்வானா இருக்கான். ஒரு காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு சுக்கியா இருக்கான். இது சுக்கியா இருக்கிற காலத்தில் அவன் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆனால் ஆழ்வாருக்கு பெருமாள் எப்படி ஞானம் கொடுத்தார்னா ஒரு காலத்தில் ஞானமே இல்லாதவராக இருந்தார் இவர். இப்ப ஞானம் வந்ததுன்னு சொல்லும்படியா இல்லை. ஸ்வதஹா நித்தியசூரிகளை போல என்னென்னைக்கும் ஞானம் இருக்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லும்படியாக வந்திருக்கிறது. அத்ரிஜமதக்னி பங்கிரதவ சுனந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ ஆச்சாரியர் நாயனார் காட்டுறார். ஆழ்வாருடைய அவதாரம் இதுவோ இதுவோ இதுவோன்னு சங்கிப்பர்கள்.
ஆனால் ஆழ்வார் தாமே சொன்ன திருவாக்க வைத்துக் கொண்டுதான் நித்திய சம்சாரிகளிலே ஒருத்தர் ஆழ்வார்னு தெரியுது. மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியடைந்த உள்ளந்தேறி ஈரிலின்ப திருவெள்ளம் யான் மூழ்கினன், அனாதிகாலம் பல பிறவைகளை நான் எடுத்திருந்தேன்னு சொல்றார். ஆனால் ஆழ்வாருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய பாசுரங்களையும் பார்த்தோமே, ஆனால் இவர் நித்தியசூரிகளிலே ஒருத்தரோ, பகவானுடைய அவதாரமோ தேசிகன் காட்டுகிறார். ஒரு அபிநவ தசாவதாரம்னு காட்டுகிறார். எம்பெருமான் ஒரு புதுசா தசாவதாரம் பண்ணினான். அந்த தசாவதாரம் தான் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மிழ்சை ஐயன் அருள்மாறன் சேரதர்கோன் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூளி நட்பானன் நன்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாம் இங்கு. அப்ப அபிநவ தசாவதாரம்னு அவரவர்கள் சொல்லும்படியாக இருக்கிறார். ஆனால் ஆழ்வாருடைய திருவாக்க பார்த்தா இல்லை இல்லை, அனாதி காலமாக நான் இவ்வளவுதான் சிரமப்பட்டு இருந்தேன், நான் சம்சாரியா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். ஆழ்வாரை பற்றி காட்டுகிற போது நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கு. சாட்சாத்கிருத ஸ்வபர விருத்தாந்தர். தன்னை பத்தியும் ஆழ்வாருக்கு தெரியும், மற்றவாளை பத்தியும் ஆழ்வாருக்கு தெரியும், பெருமாளை பத்தியும் ஆழ்வாருக்கு தெரியும். தன்னை பத்தி ஆழ்வார் சொல்லிக் கொள்வது உண்மையானா உண்மை. எப்படி உண்மைனா மற்றவாளை பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும். இப்ப சம்சாரி சேத்தனர்களை பத்தி ஆழ்வார் என்னென்ன காட்டுகிறாரோ அது அத்தனையும் சத்தியமாக அமைந்திருக்கிறது. நன்னாதார் முருவலிப்பா நல்லுத்தார் கரைந்தேங்கா எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. லோகத்துல இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா? நன்னாதார் முருவலிப்பா, நமக்கு யார் யார் வேண்டாதவர்களோ அவர்கள்லாம் நமக்கு ஒரு துன்பம் வந்து விட்டதே ஆனால் சந்தோஷமா சிரிக்கிறாள். எப்படி சிரிக்கிறான்னு கேட்டா ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றார். இதுவரைக்கும் புது துணி உடுத்தறியாதவன், புது வஸ்திரமே உடுத்தல, புது துணி உடுத்தல, புடுதுணி தான் உடுத்திட்டு இருந்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட அதிகாரி அவன் திடீர்னு நல்ல 16 வேட்டியா பட்டு வேட்டியா வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி இது வரைக்கும் தாம்பூல சரவணமே பண்ணினது கிடையாது. திருக்கல்யாணத்தன்னைக்கு அந்த மச்சனம் அடிச்சு கொடுத்த வெத்தலையோட சரி, அதுக்கப்புறம் தாம்பூல சரவணமே பண்ணினதில்லை. அவன் இன்றாக கட்டு வெத்தலையை வாங்கி போட்டுக்கொண்டு வாயில காவி தெரிய சிரிக்கிறான். இன்னைக்கு என்ன உனக்கு வைபவம் வந்துடுத்து? புது வஸ்திரம் உடுத்தின்னு இருக்க, வெத்தலை பாக்கு போட்டு இருக்க, என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டபோது எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ஆபத்து, எனக்கு சந்தோஷம் தாங்கலை. நன்னாதார் முருவலிப்பா நல்லுற்றார் கரைந்தேங்கா. இதெல்லாம் ஆழ்வார் எங்கேருந்து போய் பார்த்தார்? ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே அவதார காலம் தொடங்கி இருக்கார். உடையனங்கையாருக்கு திருக்குமாரராக அவதரித்தார். அவருக்கு அழல்ல, மற்றொன்னும் கிடையாது, மலமூத்திராதி விசர்ஜனம் கிடையாது. நேர திருப்புலி ஆழ்வார் அடியில கொண்டு விட்டுட்டா அந்த பொலிந்த பிரானே சரணம்னு அவ்வளவுதான் இருக்கு. 16 வருஷ காலம் அங்கேயே இருந்தார். இங்கும் அங்கும் எங்கும் போகல, எதுக்கும் போக வேண்டிய தேவையும் கிடையாது இல்லையோ. அதனால அங்கேயே எழுந்தருள் இருந்தார். அப்படிப்பட்டவர் நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்கான்னு நம்ம விஷயங்களை எல்லாம் சொல்றார். சரியா இருக்கு. அதே மாதிரி பரமபதத்தில் நடந்த விஷயத்தை சொல்றார். சுட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அம் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப்போன் திமிலேத்து வங்கோன் கோட்டிடையாடினை கூத்து. பரமபதத்தில் எங்கேயோ நடந்தது, ரிஷிகளாலேயே சொல்ல முடியல. அதை இங்கிருந்து நேரே கண்டு சொல்லுகிறார் ஆழ்வார். அங்கே இருக்கிறவாள்லாம் பேசிட்டு இருந்தா. பெருமாளுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது தூபம் சமர்ப்பித்தார்கள். அந்த தூபமானது திரையை போலே மறைத்து கொண்டிருந்தது. அப்போ வெளியில் இருக்கிறவா பேசிண்டாளாம். திருவாய்ப்பாடியிலே வெண்ணெய் தரளா நன்னது, திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் அபாரமா சேர்ந்து போச்சுன்னாளாம். இப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருந்தா. இன்னும் சில பேர் நப்பின்னை பிராட்டி பிராப்த யௌவனையானாள். நப்பின்ன பிராட்டின்னு ஒரு அழகான பெண் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா திருவாய்ப்பாடியில அப்படின்னு சொன்னா. இது உள்ள இருக்கிற பெருமாள் காதுல விழுந்தது. உடனே அப்ப என் பெருமானுக்கு தோணித்தான், ஆஹா வெண்ணையை புஜிக்கணுமே, அந்த வெண்ணையத்தான் சிரமம் இல்லாத புஜிக்கலாம். வெண்ணையை புஜித்தால் பொறையேறாது, வெண்ணையை புஜித்தால் தொண்டையை கட்டாது, தொண்டைக்குள்ள அப்படியே போகும். மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணெய் விழுங்கி போய் வேடிக்கையா டாக்டர் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி சாய்ப்பார். பெருமாள் என்ன பண்ணார்? அவதாரத்தில் எதை சாப்பிட்டா சுலபம்னு பார்த்தார். வெண்ணையை புஜித்தால் தான் யாருக்கும் தெரியாது புஜிக்கலாம் தோணித்து. இதுக்காக பரமபதத்தில் ஒரு லேப் வச்சு அதில் டெஸ்ட் பண்ணி எல்லா பொருள்களையும் வச்சு பார்த்து கடைசியில் வெண்ணெய்னு நிர்ணயம் பண்ணினார்.
மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணெய் விழுங்கி போய் ஆக மிடற்றுக்குள்ளே தொண்டைக்குள்ள மழமழான்னு உள்ளுக்குள்ள செல்லக்கூடியதான வெண்ணெய் அது திரளா நின்னது. வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய். எவ்வளவு வெண்ணெய், அத்தனை வெண்ணையும் சேர்ந்து போச்சு. அந்த வெண்ணையை விழுங்கி இருக்கக்கூடிய நிலைனா அதுதான் திருடி தின்னாலும் யாருக்கும் தெரியாது. முறுக்கு வச்சிருக்கா, வெண்ணெய் முறுக்கு இருக்கு, வெண்ணெய் வேணும், வெண்ணெய் முறுக்கு வேண்டாம். ஏன்னா வெண்ணெய் முறுக்குனாக்க கடக்கடன் ஓசை கேட்கும் போதியோ 4 பேருக்கு தெரிஞ்சிடும், பிடிச்சிடுவா. அதனால வெண்ணெய் போரும்னு எம்பெருமான் தான் முயற்சி பண்ணினான். அதற்கனுகுணமான வார்த்தை. சாதாரணமா இந்த கதைகள்லாம் எழுதுவார். ஒருத்தர் தன்னுடைய பத்னிக்கு இளைய பிள்ளை, சிறு பிள்ளை, அப்போதான் திருக்கல்யாணம் ஆயிருக்கு. பத்னிக்கு தனியாக வாங்கி கொண்டு கொடுக்கணும். என்ன வாங்கிட்டு போவார்னா தமிழ் கதைகள் எழுதுவா, மல்லிகை பூவும் அல்வாவும் அப்படின்னு. ஏன் அல்வா வாங்கிட்டு போகிறார், வேற ஏதாவது வாங்கிட்டு போகக்கூடாதுன்னா? வேற ஏதாவது வாங்கிட்டு போனால் இந்த பையனுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிடுமா, ஆம்பியாளுக்கு வாங்கி கொடுக்குறான் பார், அவளுக்கு அல்வாவா வாங்கி கொடுக்குறான் பார், அதுவா வாங்கி கொடுக்குறான் பார்னு சொல்லுவா. இதுன்னா கடிச்சா கூட வெளியில் தெரியாது, அல்வாவை கொடுத்துரும். அப்போ மாமியாருக்கு அல்வா கொடுக்குறான், ஆம்பியாளுக்கும் அல்வா கொடுத்துருக்கு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது மிடரு மெழுமெழுத்தோட. அந்த தொண்டைக்குள்ள அது மழமழமழான்னு போக வேண்டும் என்பதற்காக அவன் புதித்திருக்கிறான். அதுக்காக ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து விலேற்று வங்கோன் கொட்டிடை ஆடினை கூத்து. என்னைக்கோ கிருஷ்ணாவதாரத்தில் வெண்ணெய் புதித்தான்றதும், என்னைக்கோ கிருஷ்ணாவதாரத்தில் நப்பிராட்டிக்காக 7 எருதுகளை வென்றான் அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் ஆழ்வாருக்கு என்னமா தெரிஞ்சுது? முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளின் வாழ்ந்து வாழ்ந்து அப்படின்னு தான் காட்டார். சூட்டுனன் மாலைகள் கோவை வாயாள் பொருட்டு முன்னீர் வாழ்ந்தார் சூட்டு கோவை இத்தியாதியான வாக்கியங்களை எடுத்து பார்த்தோமேயானால் ஆழ்வாருக்கு தன்னை பற்றியும் தெரியும், மற்றவாளை பற்றியும் தெரியும், இந்த லோகத்தை பற்றியும் தெரியும், பகவானை பற்றியும் தெரியும். அப்படிப்பட்டவர் தன்னை பற்றி தன்னிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை, தான் இந்த தபஸ் பண்ணினேன், இந்த நன்மையை பண்ணினேன்னு இருந்தால் அதை சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லலை, பண்ணலை. திருஷ்டாந்தம் காட்டுவர்கள் நம்முடைய பூர்வர்கள். ஒழுக்குடி சுவாமி, பெரிய சுவாமி அற்புதமாக திருஷ்டாந்தம் காட்டுவார். ஆழ்வாருக்கு ஏதாவது தான் பண்ணின நன்மை இருந்திருந்தால் நிச்சயம் சொல்லியிருப்பர். அவர் சொல்லாதபடியாலே அவரிடத்துல முன்னால பண்ணப்பட்ட நன்மை இல்லை, பெருமாளுடைய கடாட்சத்தாலே தான் இந்த நன்மைகளை பெற்றார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு எதை திருஷ்டாந்தமாக காட்டுறார்னா, விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணணும்னு வந்தான். இந்த சரணாகதி பண்றதுக்கு எப்படி வேணாலும் சரணாகதி பண்ணலாம். அப்போ இப்படித்தான் பண்ண வேண்டும்னு ஒரு நிர்பந்தம் இருந்திருந்தால் விபீஷணாழ்வான் தீர்த்தமாடி விட்டு வந்திருக்க மாட்டானா? ராவண பவனத்திலிருந்து புறப்பட்டான், ஒரு முகூர்த்த காலத்தில் வந்து சேர்ந்துட்டான். ஆஜகாம முகூர்த்தேன எத்தராம சலக்மணா அப்படின்னு. அப்போ ஒரு முகூர்த்த காலத்தில் அந்த இடத்துக்கு வந்து விட்டான் என்னால் நடுவில் தீர்த்தமாடவில்லை. இவருக்கு என்னமா தெரியும், உமக்கு என்னமா தெரியும்? வால்மீகி சொல்லலையே. அப்படின்னா இருந்தால் வால்மீகி சொல்லி இருக்க மாட்டாரா? சரணாகதின்றது எத்தனை வசந்த விஷயம், அதை பண்ணுறது என்ன பிரக்கிரியன்றது எத்தனை வசந்த விஷயம். அதெல்லாம் ஒரு இடத்துலையும் தவறாமல் காட்டக்கூடிய வால்மீகி பகவான் இங்க விபீஷணாழ்வான் முழுக்கிட்டு வந்தான்னு சொல்லாதபடியாலே அந்த இடத்துல என்ன அர்த்தம் காட்டப்படுகிறதுனா, விபீஷணாழ்வான் முழுக்கிடாமல் வந்தான். அதுல சொல்லல, முழுக்கிடாமல் வந்தான்னு நிர்ணயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆழ்வார் காட்டவில்லை. அதனால ஆழ்வாரிடத்திலே பூர்வ சுக்கிருதங்கள் ஒன்றும் கிடையாது என்னும்படியான அர்த்தத்தை காட்டுகிறார்கள். மயர்வர மதிநலம் அருளினன். சரி, இப்போ இப்படி பகவான் ஞானம் கொடுத்தால் அந்த ஞானத்துக்கும் ரிஷியுடைய ஞானத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? ஒன்றை பற்றி நாம் படித்து புரிந்து கொள்ளுகிறோம், உபன்யாசம் கேட்டு புரிந்து கொள்ளுகிறோம், ஆச்சாரிய அனுகிரகத்தால் புரிந்து கொள்ளுகிறோம். 3 விஷயம் இருக்கு. நான் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுட்டேன். எத்தனை பேர் சொல்கிறோம், உனக்கு இது என்னமா தெரியும்னா கூகுளில் சர்ச் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டேன் சொல்கிறாளுங்க. அது தங்களுடைய முயற்சியால். அடுத்தது நான் இந்த புஸ்தகத்தை பார்த்தேன், இன்னார் புஸ்தகம் எழுதியிருக்கார், இன்னும் ஆச்சாரியனிடத்துல இந்த அர்த்தத்தை கேட்டேன். இந்த 3த்துக்கும் வித்தியாசம் இருக்கானா? வித்தியாசம் இருக்கு. நாம தெரிந்து கொண்ட அர்த்தங்கள்ல யாரும் நமக்கு சந்தேகத்தை ஒரு விதத்திலையும் தீர்க்க மாட்டார்கள். அதில் நமக்கு எப்படி வேணாலும் சந்தேகம் ஏற்படலாம். அதனுடைய எழுத்தில் சந்தேகம் ஏற்படலாம், வார்த்தைகளில் சந்தேகம் ஏற்படலாம், அதனுடைய அர்த்தத்தில் சந்தேகம் ஏற்படலாம்.
அதனுடைய பாவத்தில் சந்தேகம் ஏற்படலாம். அதில் முழுக்க என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியாது போயிடலாம். அது மொத்தம் ஆச்சாரியானுகிரகத்தால் ஆச்சாரியன் திருமுன்பு உட்கார்ந்து கேட்டு அவருடைய கடாட்சத்தோட கேட்டால்தான், ஆச்சாரிய கடாட்சத்தோட அதனை கேட்டால்தான் இந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பல இடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகம் அந்த ஆச்சாரியனுடைய அந்த பாவத்தை வச்சுனே சந்தேகம் தீர்ந்துடும். அவர் என்ன திருவுள்ளத்தில் வைத்துக்கொண்டு பாவத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகிறாரோ அதிலிருந்தே சந்தேகம் தீரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்லும்படியான வார்த்தைகளுடைய ஸ்வரத்தில் அர்த்தம் இருக்கு. அதனால இந்த ஞானங்கள்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ பகவானே கொடுத்த ஞானத்துக்கும் தங்களுடைய முயற்சியாலே ரிஷிகள் பெற்ற ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தங்களுடைய முயற்சியாலே பெற்ற ஞானம் சிரமசாத்தியம். ஆனால் பகவான் கொடுத்திருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதே அது சுலபமாக ஆழ்வாருக்கு கிடைத்திருக்கிறது, சிரமசாத்தியம் இல்லை. சகல சாஸ்திரங்களாலும் பிறக்கும் ஞானம் சுயமார்ஜிதம் போலே, திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்திருகதனம் போலே முமுட்சுப்படியில காட்டுறார் பிள்ளலோகாச்சாரியர். எல்லா சாஸ்திரங்களாலையும் பகவான் பரதேவத்தைன்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாம ஒரு கிரக நிர்மாணம் பண்ண வேண்டுமென்னால் 22 வயசுக்கு உத்தியோகத்துக்கு போய் 42 வயசுல லோனை வாங்கி 62 வயசு வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பான். அப்ப சிரமசாத்தியம் இல்லையா? அதே எங்க தகப்பனார் வீடு வாங்கி வச்சிருக்கார், நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னா அது பைத்திருக்க தனம். அந்த பைத்திருக்க தனம் தான் ஆச்சாரியன் கொடுக்கும்படியான திருமந்திரத்தாலே பிறக்கக்கூடிய ஞானம். சிரமசாத்தியம்ன்றது நாம சாஸ்திரங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அப்ப சிரமசாத்தியமான ஞானம் ரிஷிகளுடையது. அப்ப தங்களுடைய முயற்சியால பெற்ற ஞானம் என்னால் நாம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கும். எந்த பொருளும் அப்படிதான், நம்முடைய முயற்சி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமைந்திருக்கும். இதுதான் நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றபடிதான் உத்தரத்தில் ஒன்றை கேட்போம். இப்ப கல்பவருஷத்தின் அடியிலே ஒருத்தன் தான் கேட்டு பெற்ற ஞானம் இருக்கிறது, அதாவது தான் கேட்டு பெற்ற பொருள் இருக்கிறது. கல்பவருஷம் தானே கொடுக்கிற பொருளும் இருக்கிறது. தான் கேட்டு பெறுமதி எப்படி இருக்கும்னா தன்னுடைய ஞானம் எவ்வளவோ அவ்வளவுதான். இப்ப கல்பவருஷத்தின் இடத்துல ஒரு பிட்சார்த்தி போறான், ஒரு நல்ல துண்டு இல்லை இடுப்புல உடுத்தி கொள்வதற்கு. அந்த கல்பவருஷம் உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா அப்படின்னு சொல்றது. இது கல்பவருஷம் நாம கேட்டதெல்லாம் தரும்னு தெரிந்திருந்தாலும் கூட அவனுக்கு அந்த சமயத்துக்கு வேண்டியது நன்னா உடம்பு அமுற ஒரு 4 முழம் வேட்டி, அதுக்கு மேல அவனுக்கு கேட்கவே தெரியாது. அந்த மாதிரி ரிஷிகளுக்கு என்ன ஞானம் வேண்டும்னு கேட்கவே தெரியாது. ஆனால் அந்த கல்பவருஷமே உனக்கு ஐஸ்வர்யங்களை நான் தரேன்னு கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா எத்தனை ஐஸ்வர்யம் இருக்கும். அந்த ஞானம் தான் ஆழ்வார்கள் பெற்றிருக்கக்கூடிய ஞானம். அதனால் ரிஷிகளை விட ஆழ்வார்களுக்கு ஏற்றம். அந்த ஆழ்வார்கள் அமைந்திருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களை விட ஆண்டாளுக்கு என்ன ஏற்றம்? ஆழ்வார்கள் நன்றாக ஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள். பகவான் ஒருத்தந்தான் புருஷோத்தமன், நாமெல்லாம் ஸ்திரீகள். இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் திருநெடுந்தாண்டகத்தினுடைய வியாக்கியான அவதாரிகையில் அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார் மைவண்ணர் குஞ்சி பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாசுர அவதாரிகையில் மிக அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அவன் சுவாமியா இருக்கிறான், நாம தாசர்களாக இருக்கிறோம். அவன் சேஷியா இருக்கிறான், நாம சேஷபூதர்களாக இருக்கிறோம். அவன் புமானாக ஆண்மகனாக இருக்கிறான், நாம் அத்தனை பேரும் பெண்கள். ஏதோ சரீரத்தளவில் ஆண் பெண்ணுன்னு விவகாரம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்த்தோமே ஆனால் ஸ்திரீத்வதாயினா சுவாமித்வ ஆத்மத்வ தேகத்வ சேஷித்வ பும்ஸ்வாத்யாக சுவாமினோ குணாக, சுவாமியாயிருக்கக்கூடிய அவனுடைய குணங்கள். அதுக்கு மேல ஸ்வத்வ சேஷத்வ ஸ்திரீத்வதாயினா தேகத்வ ஸ்திரீத்வதாயினா. நமக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா நாம சொத்தாய் இருக்கிறோம், நாம தேகமாய் இருக்கிறோம், நாம சேஷமாய் இருக்கிறோம், நாம பெண்களாய் இருக்கிறோம். ஆனாலும் கூட திடீர்னு இங்க புமான்களாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து சாஸ்திர ரீதியாக நீ ஒரு பெண் நீ ஒரு பெண்ணுன்னா அந்த பாவம் நமக்கு வருமோ?
நம்ம எப்போ ஆண் 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 என்கிற பாவம் தான் வரும். அப்போ பெண்மையை ஏறிட்டு கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ ஆழ்வார்கள் 11க்கும் தான் நான் ஒரு பெண் பிள்ளை, நான் ஒரு பெண் பிள்ளை, நான் ஒரு பெண் பிள்ளை அப்படின்னு ஏறிட்டு கொண்டு பாசுரம் பாடுகிறார்கள். அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வாயும் திரைகளும் காணல் மடனாராய் ஆயும் அமரலுகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால். இந்த பாசுரங்களை எல்லாம் நாம பார்க்கிற போது ஆழ்வாருக்கு பெண் பாவனை இருந்தாலும் கடைசி பாசுரம் என்ன வருதுன்னு பாருங்க. குருகூர் சடகோபன் சொன்னா. அப்போ பெண் பாவனையை ஏறிட்டு கொள்ளும்படியான விஷயமானது ஆழ்வார்கள் விஷயத்தில் அமைந்திருக்கு. பெண் பாவனையை ஏறிட்டு கொண்டு ஒரு ஆண்மகன் பகவானிடத்திலே காதல் கொள்ளுவதுன்றது பெருசா, ஒரு பெண்ணே பகவானிடத்தை காதல் கொள்றதுன்றது பெருசா. ஒன்று மேட்டுமடை, மற்றொன்று பள்ளமடை. அப்ப இது பள்ளமடைனா சுவாபாவிகம், இயல்பாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைன்னு காட்டப்படுறது. அடுத்தபடியாக ஆழ்வார்களுடையக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது காட்டப்படும். ஆழ்வார்கள்லாம் இந்த சம்சார மண்டலத்திலே நெடுநாள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், தூங்கிட்டு இருந்தவர். ஏன்னா நித்திய சம்சாரிகளாக போந்தவர்கள். அனாதி காலமாக சம்சாரியாகவே இருந்தார். இன்னென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய் அன்றென்னை புறம்போக்க புணர்த்தது என் செய்வான். ஆழ்வார் கேட்கிறார் கேள்வி. பெருமாளை நன்னா மடிபிடிச்சு கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது பெருமாள். ஆச்சாரிய ஹிருதயத்தில் நிருத்தர பிரஷ்னம்னு சொல்றாரு. இதுக்கு பதிலே கிடையாது, பெருமாளால் பதிலே சொல்ல முடியல. இன்னைக்கு இவ்வளவு ஞானத்தை நீ கொடுத்திருக்கிறாய் எனக்கு, அன்னைக்கு உன்னை விட்டு புறமாக நான் போகும்படியாக ஏன் பண்ணினாய்? அண்ணனை புறம்போக புணர்த்தது என் செய்வான். எதுக்காக அது பண்ணியார்? அதை பண்ணியே இருக்க வேண்டாமே நீ? அன்னைக்கே ஞானத்தை கொடுத்துருக்கலாமே. இத்தனை நாள் நான் சிரமப்படாத இருந்திருப்பேனே. நான் என்ன பண்ணிட்டேன்னு இன்னைக்கு ஞானம் கொடுத்தேன். ஒண்ணுமே பண்ணாத போது எனக்கு ஞானம் கொடுக்கிறேன்ற போது அதை அன்னைக்கே கொடுத்துருக்கலாமேன்னா பெருமாளுக்கு பதிலே இல்லை. உதங்க பிரஷ்னத்துக்கு உத்தரம் இல்லை. இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. பெருமாள் அதை பதில் சொல்ல முடியல. உடனே தரை எப்படி காலால் கீறாராம். சாதாரணமான பதில் தெரியலன்னா தரையை பார்த்துட்டு இப்படி காலால் இப்படி கோடு போட்டு இதை பண்ண ஆரம்பிச்சார். இந்த கேள்வி ஆழ்வார் மறக்கணும்னா என்ன பண்றது? புரியல பெருமாளுக்கு. அழ்வீர் பரமபதத்துக்கு போறதுக்கு வழியை காட்டட்டுமா அப்படின்னா, ஆஹா ஆழ்வாருக்கு சந்தோஷம் தாங்கல, மறந்து போச்சு கேள்வி, காட்டுமே என்று சொல்ல உடனே பரமபதத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை காட்டுறார். சோழ் விஷம் பணிமுகில் தூரிய முழக்கினா ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின. அவ்வளோதான், மறந்து போச்சு. குழந்தை ஏதோ வசந்த வஸ்துவை கேட்டுன்னு இருக்கு, அது வாங்கி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 75,000 ரூபா ஆகும். அந்த குழந்தை கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சமாதானப்படுத்திட்டார். அந்த மாதிரி இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல பெருமாள். அந்த கேள்வியை மறக்கும்படியாக இதை பண்ணிவிட்டார். இந்த இடத்துல வேடிக்கையா வியாக்கியானம் பண்றார். அமந்திரஜவாத்திய கோஷம் போலே விவாக மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். ஸ்வரம் ஒன்னா இருக்கு, அதனால வேற ஏதோ மந்திரத்தை அபரகாரிய மந்திரத்தை அங்க சொல்லிட்டார். இருக்கிறவாளுக்கெல்லாம் கோபம். வாத்தியாரே என்ன சொல்றீர், புரோகிதரே என்ன சொல்றீர்னா உடனே கெட்டி மேளம் 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 கத்துறார். அந்த மாதிரி அமந்திரஜ வாத்திய கோஷம் போலே, மந்திரம் அறியாதவன் வாத்திய கோஷம் பண்ணுன்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் பண்ணித்தார். சூழ் விஷம் பணிமிகில் தூரிய முழக்கினான். அப்போ அன்றென்னை புறம்போக்க புணர்த்தது என் செய்வான்னு ஆழ்வார் கேட்டிருக்காருன்னா அனாதிகாலமாக நித்திய சம்சாரியாய் போந்தவர் அவர். அப்ப அனாதிகாலமாக ஆழ்வார்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் சம்சாரத்திலே. பெருமாள் ஞானத்தை கொடுத்தார், அதனால உணர்ந்தார் காட்டப்படுது. எம்பெருமான் கொடுத்த ஞானத்தாலே அவர்களுக்கு உணர்த்தி ஏற்பட்டது. அந்த உணர்த்திக்கு அனுகுணமாக எம்பெருமானை பாசுரம் பாடினார்கள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாளை எழுப்பலையா அப்படின்னார். பெருமாள் இவரை எழுப்பின பிற்பாடுதான் அவர் எழுப்பினார். பகவான் திருவரங்கத்தெம்பெருமான் அவரை உறக்கத்தில் இருந்து எழுப்பினான். அதற்கு பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தாம் எம்பெருமானை கதிரவன் குணைசை சிகரம் வந்தடைந்தான். கனையிருளகன்னது காலையம்பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தன எவருடன் புகுந்தா இருங்களி தீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலை அலைகடல் போன்றதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு எழுப்பும்படியான பாசுரமாக அமைந்திருக்கிறது. அப்போ பகவான் உணர்த்த பிறகு இவர் பகவான் உணர்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை எழுப்பிட்டு பெருமாள் போய் தூங்கிட்டார், அந்த தூங்கின பெருமாளை இவர் எழுப்பினார், அவ்வளவுதானே அர்த்தம்.
ஆனால் ஒரு நாளும் உறங்காமல் ஆண்டாள் பெருமாளை எழுப்புறாள். இவெல்லாம் முதல்ல உறங்கிக் கொண்டிருந்தாள். ஏன்னு கேட்டா ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஸ்வதஹா ஞானம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். திருவாடிப்பூரம் ஆச்சரியப்படுறார் மணவாள மாமனிகள். இன்றோ திருவாடிப்பூரம், திருவாடிப்பூரம்ன்றது இன்றைய தினமும் அப்படின்னு காட்டுறார். ஆச்சரியம். ஏன்னா எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் எதுக்காக அவதரித்தாள்னா எமக்காக. ஆழ்வார்கள்லாம் நினைக்கிறார்கள் எம்பெருமான் செய்த செயல்கள் அத்தனையும் சுவார்த்தமாக தங்களுக்காக. ஆழ்வார் எம்பெருமான் எதுக்காக உலகத்தை சிருஷ்டித்தான் அப்படின்னா முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே, என்னுடைய முகில் வண்ணனேன்னு சொல்றார். அப்போ தனக்காகத்தான் ஜெகத் சிருஷ்டி. ஒருவனை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலே. யாரோ ஒருத்தனை பிடிக்கணும், தப்பு பண்ணிட்டான், அவனை பிடிக்கணும்னா என்ன, இருக்கிற அத்தனை செக் போஸ்ட்லையும் காவல் போடணும். இருக்கிற அத்தனை செக் போஸ்ட்லையும் போற வர வண்டிகள் அத்தனையும் செக் பண்ணு. ஒத்தனை தானியா பிடிக்கணும், இத்தனை பேர் செக் பண்ணணுமான்னா அதுதான் பெருமாள் பண்ற வேலை. பெருமாள் தான் முதல்ல காட்டி கொடுத்தார். ஆழ்வார் ஒருத்தரை வசப்படுத்துவதற்காக முன்னீர் ஞாலம் படைத்தார், ஊரை வளைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது சுவார்த்தமாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அதே மாதிரியாகத்தான் மணவாள மாமுனிகள் எமக்காக வந்தோம். எமக்காக வந்தோன்ற வார்த்தை அர்த்த கர்ப்பித்தமான வார்த்தை. எவ்வளவு அர்த்தம் அமைந்திருக்கு தெரியுமா? ஆண்டாள் அவதரித்தாள். பரமபதத்தில் பூமி பிராட்டியாருக்கு கூட ஆண்டாள்னு பேர். ஆண்டாள்ன்ற திருநாமம் ஏதோ இங்க பெரியாழ்வார் வயிற்றில் பிறந்தாள் அவளுக்கு ஆண்டாள்னு பெயர் வைத்தாள் இல்லை, பரமபதத்திலேயே ஆண்டாளார் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இப்போ பெருமாளுடைய திருவடி நிலை இருக்கு. இந்த திருவடி நிலையை சந்நிதியில் போய் சேவித்தோமேயானால் அர்ச்சகரை நாம கேட்கிறோம், சுவாமி ஸ்ரீசடகோபன் சாதிக்கா, சட்டாரி சாதிக்கா அப்படின்னு ஸ்ரீசடகோபன் என்று பெருமாளுடைய திருவடி நிலைக்கு இங்க பெயர். காரணம் என்னன்னா ஆழ்வார் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்னார். ஆழ்வார் பெருமாளுடைய திருவடி நிலையாக இருக்கிறார், அதனால அப்படின்னு அர்த்தம் சொன்னோம். இல்லை, ஆழ்வாருடைய அவதார காலத்துக்கு முன்னாலேந்தே பெருமாளுடைய திருவடி நிலைகளுக்கு ஸ்ரீசடகோபன் தான் திருநாமம் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். பரமபதத்தில் பெருமாள் பாதுகு சாத்தின்றிருப்பாரோ இல்லையோ, அதுவும் ஸ்ரீசடகோபன் தான். ஆழ்வாருங்க 700 பாடுதானா இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தே அதற்கு ஸ்ரீ சடகோபன்னு பேரு. ஆக நம்முடைய சடம் என்கிற அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடியது அந்த திருவடி நிலையானபடியாலே அது ஸ்ரீ சடகோபனாக அமைந்திருக்கக்கூடியவர். அந்த திருநாமம் ஆழ்வாருக்கும் வந்தது. ஆழ்வாருக்கு யோகத்தாலேயும் ரூடியாலேயும் அந்த திருநாமம். யோகத்தாலே சடம்ன்ற அஜ்ஞானத்தை தாம் கோபித்தார், அதனால சடகோபர்னு பேரு. சடகோபன்னு பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு பெயர். அந்த திருநாமமானது ஆழ்வாருக்கு இருந்தது. அது யோக ரூடமாக வந்திருக்கக்கூடிய பெயர்ன்னு காட்டியிருக்கிறார்கள். அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது ஆண்டாள் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். ஆண்டாளாக அவதரித்தாள்னு காட்டல, ஆண்டாள் அவதரித்தாள்னா ஆண்டாள் வந்து பிறந்தாள். பிறந்து ஆண்டாளானாளா ஆண்டாளாகவே பிறந்தாளா? இதான் கேள்வி. ஆண்டாள் அவதரித்தாள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வார்த்தையை யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். சாதாரணமாக இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. வார்த்தைகளுடைய பௌர்வாபரியத்துக்கே அர்த்தம் இருக்கிறது. சில வார்த்தைகளை முன்ன சொன்னா இந்த அர்த்தம், பின்ன சொன்னா இந்த அர்த்தம், அதெல்லாம் இருக்கு. அது தமிழ் பாஷையில் விசிஷ்டியா அமைந்திருக்கிறது. அப்போ பார்க்கிற போது அற்புதமான விஷயம். ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். சரமஸ்லோக பிரகரணம். சரமஸ்லோக பிரகரணத்தில் முமுட்சுப்படியில் மணவாளன் வியாக்கியானம் பண்ணுறார். அப்போது திருக்கோஷ்டியூர் நம்பியிடமிருந்து ரகசியார்த்தங்களை கேட்ட எம்பெருமானார் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லணும். அப்போ எம்பெருமானார் வெளியிட்டார் என்கிற போது வெளியிட்டார் எம்பெருமானார் அப்படின்னு காட்டுறார். வெளியிட்டார் எம்பெருமானார்னு ஏன் சொல்லணும்? எம்பெருமானார் வெளியிட்டார்னு சொன்னா தப்பா? ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. அவன் வந்தான், வந்தான் அவன், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எந்தவித தப்பும் இல்லை. அவர் வந்தார், வந்தார் அவர்.
அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானேன்னா இல்லை, வேறுபாடு உண்டு இங்கே. ஏன் வேறுபாடுன்னா ஆழ்வார் பாசனம் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஆழ்வார் முதல் திருவாய்மொழியிலே பகவானுடைய பரத்வத்தை பூர்ணமாக காட்டுகிறார். காட்டிட்டு சுத்துமுத்தும் பார்க்கிறார். ஒரே நிமிஷம். சுத்தமுத்தம் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த பகவத் பரத்வத்தை நாம அனுபவிக்கிறது தப்பு, 4 பேரோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். நம்மோடு உசாத்துணையாக பேச்சு துணையாக யாராவது இருக்காளா அப்படின்னு பார்க்க வேண்டும் என்ன ஆசை. அதற்கனுகுணமாக பார்த்து கொண்டிருக்கிற போது யாரும் இல்லை. ஏன் இல்லைன்னா இவாளுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாத காரணத்தினாலே எதையோ பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேண்டாத விஷயங்கள்லாம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவாளுக்கு உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த உபதேசம் தான் 2ஆம் திருவாய்மொழி. வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. வீடுமின் முத்தவும் எல்லாவற்றையும் விடுங்கள், முற்றவும் அனைத்தையும் வீடுமின் விட்டுடுங்கள் அப்படின்றார். அப்போ பாசுரம் எப்படி இருக்குன்னா முத்தவும் வீடுமின் தான் இருக்கணும். வீடுமின் முத்தமும்னு ஏன் சொல்றார் அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்லை இல்லை, முத்தமும் வீடுமின்னு சொன்னா இந்த அர்த்தம் வராது, வீடுமின் முத்தவும்னு சொன்னாதான் இந்த அர்த்தம் வரும். என்ன சொல்றங்க புரியலையே. என்ன பௌர்வாபரியத்துக்கு அர்த்தம் உண்டு. ஒரு குழந்தை 2.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை ஒரு சர்ப்பத்தை கையில் பிடிச்சுடுது. அதனுடைய தாயார் வந்து பார்க்கிறா, பயந்து போறா. குழந்தாய், நீ உன் கையிலே பிடித்து கொண்டிருப்பது ஈஸ்வர சிருஷ்டியிலே குரூரமாயிருக்கக்கூடிய சர்ப்பம் என்னும்படியான ஜந்து. அதுக்கு விஷப்பல் இருக்கிறது, விஷப்பை இருக்கிறது. அது தீண்டினால் பிராணன் போகும், அதனால விடு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த சர்ப்பம் காத்துட்டு தீண்டிட்டு போயிடும். முதல்ல இவ என்ன சொல்லணும்னா விடு விடு விடுன்னு சொல்லிட்டு தான் பாம்பைன்னு சொல்லணும். அதே மாதிரி சம்சாரிகள் இந்த சம்சார மண்டலத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்களே, விடுங்கள் முத்தவும் விடுமின் முத்தவும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அதே மாதிரியாக திருக்கோஷ்டியூரிலே அந்த தெற்காழ்வாருடைய விமானத்திலே பல பேரையும் அழைத்து அர்த்தத்தை சொன்ன பிற்பாடுதான் அவருக்கு எம்பெருமானார்னு திருநாமம் வந்தது. அப்போ எம்பெருமானார் வெளியிட்டார்னு சொல்லணுமா, வெளியிட்டார் எம்பெருமானார்னு சொல்லணுமா? வெளியிட்டு எம்பெருமானாராக ஆனார். அதுக்கு முன்னால் எம்பெருமானார்னு பேர் இல்லையோ. அதே மாதிரியாக இந்த இடத்துல பார்த்தோமே ஆனால் ஆண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ, இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். அவதரித்தாள் ஆண்டாள்னு இல்லை, அவதரித்த பிறகு ஆண்டாளாக ஆண்டாளாக இருந்துட்டே அவதரித்திருக்கக்கூடிய நிலை. அவ பரமபதத்திலேயும் பூமி பிராட்டியாருக்கு ஆண்டாள்னு திருநாமமானது அமைந்திருக்கிறதுன்னு காட்டக்கூடிய விஷயம். ஆக எமக்காக வந்தோம். ஏன் அந்த ஆண்டாள் அவதரிக்கணும் அப்படின்னா எமக்காக. சமீபத்தில் தான் கைசிக மகாத்மியம் 15 நாள் முன்னால கைசிக ஏகாதசியினுடைய அனுபவம். ஆங்காங்கு கைசிக புராண பட்டணங்களும் நடந்தன. இங்கே நம்முடைய ஸ்ரீமடத்திலேயும் கைசிக புராண காலக்ஷேமம் பூர்த்தியாக பட்டருடைய பாஷ்யத்தை வைத்துக்கொண்டு ஒரு 10 நாட்கள் நாம் அனுபவித்திருக்கிறோம். அது ஆச்சரியமான விஷயம். அதில் அவதாரிக்கையில் பராசர பட்டர் அதி விபுலமாக காட்டுகிறார். வராகவதாரம் பெருமான் பண்ணினான். பண்ணி பூமியை அண்டபித்தியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து உத்தரிப்பித்தான். பூமி பிராட்டிக்கு அவ்வளவு நாள் துக்கம். ஏனென்றால் பூமிக்கு அபிமானியான தேவதை பூமி பிராட்டி. தன் அபிமானத்திலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியானது இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த இரண்யாட்சன் என்கிற ராட்சசனாலே அபகிருதமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பூமிக்கு சந்தோஷத்தை விளைவித்தார். பூமி பிராட்டிக்கு சந்தோஷத்தை விளைவித்தார். அந்த பூமி பிராட்டி எடுத்து வராக ரூபியாக இருக்கக்கூடிய அந்த வராக ரூபிக்கு வர்ணனம் பண்ணச்சே ஆண்டாள் நாச்சியாரை போல ஆச்சரியமான வர்ணனம் யாரும் வர்ணிக்க முடியாது. பாசி தோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. வராகவதாரத்தில் எம்பெருமான் சாதித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு நாளும் பேர்க்க முடியாது. ராமாவதாரத்தில் எம்பெருமான் தெரிவித்திருக்கிற வார்த்தை
பொய்யாகாது, பொய்யானாலும் நானும் பிறந்தமோ பொய்யன்னேன்னு காட்டுறேன். அப்ப ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமச்சரம ஸ்லோகத்துல பொய்யோ மெய்யோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடிய நிலை பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுள வாய்த்து, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை, திருவரங்கன் சொன்ன மெய்மை பெருவார்த்தை, அது பாம்பனையானுடைய வார்த்தை. அதாவது ஆதிசேஷன்ல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுடைய வார்த்தை. அதுதான் சர்வதர்மான் பரித்யஜ்யா என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? அவன் எந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கானோ அந்த படுக்கையினுடைய சுபாவம் தான் அவனுக்கு வந்துடுத்து. சந்தேகப்படுறா ஆண்டாள். பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுள வாய்த்து, பாம்பனையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் கூட அவன் பாம்பு போல, பாம்புக்கு 2 நாக்கு இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு 2 நாக்கு. அனுகிரகிக்கிறேன்னு சொல்றது ஒரு நாக்கு, அதெல்லாம் உள்நாட்டிக்கின்னு நாக்கை காட்டிடுறோம் இல்லையோ. ஏதாவது சொல்லிட்டோம் நாக்க பண்ணா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு நாக்கு அமைந்திருக்கிறது. பாம்பனையார்க்கும் தம்பாம்பு போல் நாவும் இரண்டுள வாய்த்து. அப்ப ராமச்சரம ஸ்லோகத்திலையும் சந்தேகம் இருக்கு, கிருஷ்ணச்சரம ஸ்லோகத்திலையும் சந்தேகம் இருக்கு. பூமி பிராட்டினுடைய அவதாரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாச்சியார் சொல்லும்படியான வார்த்தையிலே பேர்க்கவும் பேராவே பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள். அந்த திருவரங்கத்தெம்பெருமான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேர்க்கவும். நீ ஜேசிபி இயந்திரத்தை வைத்துக்கொண்டு எடுத்து பேர்க்கணும் நினைச்சாலும் அது அசையாது. அது என்னென்னைக்கும் ஒருபடிப்பட்டு இருக்கக்கூடியது. அது என்ன வார்த்தைனா 3 வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பூமி பிராட்டிய மடியில் உட்கார வைத்துக் கொண்டபடி ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறான். திருக்கடல் மல்லையில வலவந்த எம்பெருமானாக வலதுபுறத்தில் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி திருவிடவந்தையால இடதுபுறத்தில் ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவளுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிறார். அப்படி திருமுக மண்டலத்தை பார்க்கிற போது அவள் கண்களில் ஜலம் பெறுகிறது. அவளுக்கு வருத்தம். உனக்காக எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கேன். மானமிலா பன்றி, ஈஸ்வரத்துவ அபிமானம் இல்லாத பன்றின்னு வியாக்கியானம் பண்றார். தேசிகன் வியாக்கியானம் பண்றார் உபமானம் இல்லாத பன்றி. அந்த சூக்கரத்துக்கு, அந்த பன்றிக்கு, அந்த வராகத்துக்கு சமானமே எதுவும் கிடையாது. மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனா, எவ்வளவு பெரிய உயரம் தெரியுமா? மகாவராகம். மகாவராக தம்ஷாகிர மல்லீகோச மதுபிரதாம் புராண ஸ்லோகம் காட்டுறது. அப்போ மகாவராகம், மகாவராகம்னா என்ன? மிக பெருத்த வராகம். திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுறார். அது புராண ஸ்லோகம் இருக்கு. குரமத்திய கதோ யஸ்ய மேரு கணகணாயத்தே பிரளயோதன்வது உத்தீர்ணாம் பிரபத்யேகம் வசுந்தராம். அப்போ அவ்வளவு பெரிய வராகமா? எவ்வளவு பெரிய வராகம்னா, வராக பெருமாளுடைய திருவிடித்தாமரையில சிலம்பு அந்த நூபுரம் இருந்தது. அந்த நூபுரத்திலிருந்து ஒரு கல் உழுந்துடுத்தான். அந்த கல் எவ்வளவு பெருசு இருந்தது அப்படின்னா மேரு பருவத்தத்தை போல பெருசா இருந்தது. அப்போ நூபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் உள்ள கலகலகலன்னு ஆடுறதுக்காக வைக்கப்பட்ட கல்லுல ஒரு கல்லே மேருமலையை போல இருந்ததுன்னா அந்த நூபுரம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அதை சாத்தின் இருக்கிற திருவடி எவ்வளவு பெருசா இருக்கும்? அது இருக்கிற திருமேனி எவ்வளவு பெருசா இருக்கும்? மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனா, செந்தாமரை கண்ணன். அந்த தாமரை கண்ணை விட முடியாது. எல்லா காலத்திலையும் தாமரை கண்ணனாகவே அமைந்திருக்கிறார். ஆழ்வார் தாம் காட்டுகிறார் பெரும் கேழலார்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம். பெரும் கேழலார் பெரிய மகாவராகா பெருங்கண் மலர் புண்டரீகம் ஸ்புட பத்மலோச்சனா. அதைத்தான் மானமிலா உபமானமிலா, அந்த பன்றிக்கு சமானம் கிடையாதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். அந்த பன்றி எப்படிப்பட்டதுன்னா அபிமானம் இல்லாத பன்றி. நாம் போய் இந்த ஜென்மத்தை எடுப்பனா? நாம போய் நீ போய் ஒரு பன்றியா மாறுறியான்னு நம்மள யாராவது கேட்டா ஒத்துப்போமா? பன்றியா மாறுறியா முடியாது, பசுவா மாறுறியா முடியாது, ஆனையா மாறுறியா முடியாது. இந்த மனுஷ ஜன்மம் எடுத்த பிற்பாடு நான் எதுக்கு அங்க போகணும்? PhD முடிச்ச பிற்பாடு நான் ஏன் +2 கிளாஸ்ல உட்காரணும்? வேண்டாமே. அப்போ அந்த பகவான் சர்வேஸ்வரன் இதெல்லாம் கடந்தவனாய் இருக்கிறவன், மானமிலா ஈஸ்வரத்துவ அபிமானம் இல்லாத. ஈஸ்வரத்துவ அபிமானம் இல்லாத பன்றினா என்ன அர்த்தம் தெரியுமா?
இப்போ பகவான் வராக அவதாரம் பண்ணின போது மற்ற பன்றிகள்லாம் மற்ற வராகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது நம்ம ஜாதி, இது நம்ம ஜாத்தின்னு கூட கூட ஓட்டின்னு வந்துதான். பெருமாளோட கூடவே ஒட்டின்னு வந்தது அதெல்லாம். அதே மாரீச்சன் மான் வேஷம் போட்டான். மற்ற மான்கள் எல்லாம் நம்ம போலவே இருக்கே, இதுக்கும் காது நம்ம போல தான் இருக்குது, கொம்பு நம்ம போல தான் இருக்குது, கண்ணு நம்ம போல தான் இருக்குது, உடம்புல இத்தனை புள்ளிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. கிட்ட வந்து பார்ப்போமான்னு மூந்து பார்த்துட்டு ஓடி போயிடுதான். ஐயோ இது நம்ம ஜாதி இல்லைன்னு. ஆனால் பெருமான் சஜாத்தியனாகவே இருந்தான். அது ஒரு ஆச்சரியம். அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாக இருக்கக்கூடியவனை பார்த்து இது நம்ம ஜாதி இல்லைன்னு அதெல்லாம் விட்டு போகலை. அதே மாதிரி ராஜாவாக அவதாரம் பண்ணினான்னா மற்ற ராஜாக்கள்லாம் கூடவே இருந்தான். இடையனாக அவதாரம் பண்ணினான்னால் இடையர்கள்லாம் கூடவே இருந்தான். ஒரு பன்றியாக அவதாரம் பண்ணினான்னால் மற்ற பன்றிகளுக்கெல்லாமும் கூட நாம் அதே ஜாத்தின்னு தோணித்து. அபிமானமிலா பன்றி, மானமிலா பன்றியாம். அப்போ மகிமை குறைஞ்சு போயிடுமா? இந்த மாதிரி ஒரு பன்றியாக வந்தான். ரொம்ப வசந்தவராக இருக்கிறவர் தாழ்ந்த வேஷத்தோடே வந்தார்களே, ஆனால் அப்போ அவருடைய பெருமை குறைஞ்சு போயிடுமே அப்படின்னா இல்லை. தேசுடைய தேவர், பன்றியாம் தேசுடைய தேவர். அப்படி பன்றியானபடியால் அவருடைய பெருமை ஏறி போச்சு. தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அவன் பேசின வார்த்தைகள் எதுவும் நாம என்ன இடிச்சு பேர்த்தாலும் கூட பேராது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அப்படி சொன்ன விஷயம் 3 விஷயம். அந்த பூமி பிராட்டியை தான் அப்படி மடியிலே வைத்துக்கொண்டு கேட்கிறான், நீ ஏன் அழறான்னு. ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் பூதேவி நாச்சியாருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் பூதேவி நாச்சியாருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு புருஷகாரத்துவம் உண்டு. அவளோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால் தான் பூதேவி நாச்சியார் புருஷகாரம். இதெல்லாம் சாஸ்திரம், இதெல்லாம் சாஸ்திர ரீதியாக இருக்கிறது. நம்மிடத்துல கருணை காட்டுறதுல 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். பெருமானை பற்றி சொல்லுகிற போது ஹிரண்ய கர்ப்பா பூகர்ப்பா வேதவியாசாச்சாரியர் காட்டுறார். பூமி பிராட்டியின் இடத்துல எவ்வளவு ஆசை தெரியுமா அந்த எம்பெருமானுக்கு? அவ்வளவு பிரீத்தி, அவ்வளவு ஆசை. ஒரு தாயார் கர்ப்பத்தில் எப்படி குழந்தைய பாதுகாப்பாளோ அந்த மாதிரி பூமியை பாதுகாக்கிறார். இது பூமி பிராட்டியின் இடத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை. விராதன் கேள்வி கேட்கிறான். விராத வதம் பண்ணிவிட்டான் பெருமான். ஒரு அற்புதமான ரூபத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய பழைய சாபங்கள் எல்லாம் பார்த்து காட்டுறான். அதற்கு பிறகு அந்த விராதன் ராமபிரான ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். கம்பர் 6 பாசுரங்கள் எழுதியிருக்கார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சகல சாரார்த்தங்களையும் அதில் அடக்கியிருக்கார். அதில் ராமபிரான ராமனா பார்க்கல, சாட்சாத் பரமபுருஷனா பார்க்கிறார். ஸ்ரீபூமி நீலாநாயகனாக பார்க்கிறார். அப்ப ராமபிரானை பார்த்து கேட்கிற கேள்வி, பெருமாளை பார்த்து கேட்கிற கேள்வி, அறவாகி சுமத்தியாய் அணியத்தில் ஏந்துதியால் ஒருவாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான நிலமகளை. ராமா, நீ ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் 2 நாச்சியாருடன் கூடியிருக்கிறாய். அதில் பூமி தேவி நீ என்னென்ன பண்ற தெரியுமா? ஒரு சேஷநாகமாக இருந்து கொண்டு பூமியை தலையில வச்சுட்டு தாங்கிறான். புராணம் சொல்றது. அறவாகி சுமத்தியால் வராகவதார காலத்தில் அணி எயிற்று நேர்ந்ததியால் வையணைந்த நுதிக்கோட்டு வராகம் ஒன்றாய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து. அப்போ மூக்கு நுனியில வச்சு காப்பாத்துற. ஒரு வாயில் விழுங்குதியால் பிரளய காலத்தில், அவாந்தர பிரளய காலத்தில் நீ விழுங்கி விடுகிறாய் மொத்தத்தையும். ஓரடியால் ஒளித்தியாய் திருவிக்கிரமாவதார காலத்தில் உன்னுடைய காலாலேயே அதை மேலே மறைத்து வைத்திருக்கிறாய். அப்போ எத்தனை அவயவங்களோட சம்பந்தம் கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அவயவங்களோடு அவளை சம்பந்தப்படுத்தி வைத்திருப்பது, தலையால் சுமந்திருக்காய், காலாலையும் ஸ்பர்சிக்கிறாய், உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளேயும் விழுங்குகிறாய், வாயிலேயும் வைத்து கொண்டிருக்கிறாய். அப்போ இப்படி நீ பண்ணி இருக்கிறாய். மூக்கு நுனிலையும் வச்சுட்டு இருக்கு. ஆக தலையில, மூக்குல, வயிற்றுக்குள்ள, காலில், வாயில, எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்கு. அப்போ உன்னுடைய
ஆனால் ஸ்ரீமகாலட்சுமிக்கு நீ என்ன பண்ணியிருக்க? ஒரே இடம் திருமார்பில் கொடுத்துருக்க. அவளை திருமார்பால் மட்டும் ஸ்பர்சித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் பூமி பிராட்டி இப்படி எல்லா அவயவங்களாலும் ஸ்பர்சிக்கிறாய். இது மார்பில் இருக்கிறவளுக்கு தெரியுமா? உன்னுடைய திருமார்பில் இருக்க அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சுட்டு கோபிச்சுக்காத இருக்காளா? ஆக அதை காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. திருவான நிலமகளை இது அறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவாய். உன்னுடைய திருமார்பிலே நீ கொண்டிருக்கிறாயே அந்த ஸ்ரீமகாலட்சுமி நாச்சியாருக்கு இது தெரியாதா? அவள் கோபிக்க மாட்டாளா? அப்ப எத்தனை ஆதரம் பூமி பிராட்டின் இடத்துல காட்டுறான். இரண்ய கர்ப்போ பூகர்பா, அவன் பூகர்பனாகத்தான் அமைந்திருக்கிறான். ஆக பூமி பிராட்டின் இடத்துல அவ்வளவு ஆசைத்தவனாக தான் அமைந்திருக்கிறான். அதனால பெருமாளுடைய ஆசையை பெற்றவள் பூமி பிராட்டி. அடுத்தது இன்னொரு விஷயம், பெருமான் ராவணவதம் பண்ணினான் ராமாவதாரத்தில். ராவணவதம் பண்ணிவிட்டு சீதா பிராட்டியை புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கிறான். புஷ்பக விமானத்தில் ஏறுற போது பெருமான் பக்கத்தில் தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறான். அவளை லஜ்ஜையோடு ஏறினாளாம். பெருமான் கைப்பிடிச்சு ஏற்றுறான் அந்த விமானத்தில். அந்த இடத்துல பிராட்டி லஜ்ஜையோடு ஏறினாள். வால்மீகி பகவான் காட்டுறார். ஏன்னா அத்தனை பேர் ஆண்கள் இருக்கிறார்கள், அத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள். ராட்சச வீரர்கள்லாம் இருக்கா, வானர வீரர்கள்லாம் இருக்கா, அத்தனை பேரும் இருக்கா. அத்தனை பேரும் ஆண் மக்கள். பிராட்டி பெருமாள் கையை பிடிச்சிட்டு ஏறுறதுன்னா அவளுக்கு லஜ்ஜம். இது அந்த காலம், எவ்வளவு காலத்துக்கு முன்னால் அவளுக்கு லஜ்ஜை. இப்போ அதெல்லாம் சொன்னாலே அர்த்தம் புரியாது. ஐயா அதில் என்ன இருக்கு, வாட் இஸ் தேர் அப்படின்னு. அந்த நாளில் கல்யாணம் ஆனவர்களான சதிபதிகள் இருக்கிறார்களே, அவளே தங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கே 3-4 மாதம் ஆகிடும், 6 மாதம் கூட ஆகும். ஒழுங்காக பேசிக்க மாட்டா, அவ்வளவு தயக்கம். அந்த மாதிரி அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் முன்னால் 2 பேரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஏதோ அந்த கல்யாணம் ஃபங்க்ஷனுக்காக உட்கார்றா, ஏதாவது விசேஷம்னா நலம் கிடைச்சே பக்கத்தில் உட்காருன்னு சொல்லணும் போய் மாமியார். அப்போ தான் போய் அந்த மாடு பண்ணி உட்காரணும். இப்படியெல்லாம் சிஸ்டம் வச்சுடுறது நாம். இதில் ஒன்றும் ஆணாதிக்கம் அது இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அமைந்திருக்கு. பிராட்டி லஜ்ஜப்பட்டுட்டே உட்கார்ந்துக்கிறாள். உடனே வழியேற காண்பிச்சுன்னு வரா. புஷ்ப விமானம் பறக்கிறது. இதோ பார், இந்த இடத்துல தான் ராவணனை வதம் பண்ணேன், இந்த இடத்துல தான் கும்பகர்ண வதம் பண்ணேன், இந்த இடத்துல தான் இந்திரஜித்த லக்ஷ்மணன் வதம் பண்ணி இருக்கக்கூடிய நிலை, இந்த இடத்துல இது விலங்கை ஈடழிய கட்டிய சேது, இது விலங்கு வாலியை வீழ்த்ததும், இது விலங்கை தானுடுங்க வில்லுடங்க தண்டாரி ராவணனை ஊனடுங்க வைதானுகப்பும். இது இது இதோ பார், இதோ பார், இதோ பார். பிராட்டி சீதா பிராட்டி சிரிச்சுட்டே அப்படியா அப்படியா, எனக்காக எல்லாம், எனக்காக எல்லாம், எனக்காக சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. ஆனால் இங்க பூமி பிராட்டின் இடத்துல உனக்காக அந்த இரண்யாட்சனை கொண்டு இருக்கிறேன், அசுரனை கொண்டு இருக்கிறேன் பாரு சந்தோஷமா அப்படின்னா பிராட்டி அழறா. உனக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணேன், நீ ஏன் அழறாய்? சீதா பிராட்டி சிரிக்கிறா விரோதி நிரசனத்துக்கு, பூமி பிராட்டி அழுகிறாள் விரோதி நிரசனத்துக்கு. ஏன் விரோதி அழிச்சது உனக்கு திருப்தியா இல்லையா? இல்லை, என்ன கரையேற்றிட்ட. எத்தனையோ சம்சாரி சேத்தனர்கள் கரையேறாமல் சம்சார சாகரத்தில் அழுந்தி இருக்கிறாளே. நான் பிரளயார்ணவத்திலே, பிரளய சமுத்திரத்திலே, பிரளய சாகரத்திலே அழுந்தி இருந்தேன், என்ன நீ தூக்கிட்டு வந்துட்டாய். ஆனால் சம்சார சாகரத்திலே அழுந்தி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் கரையேறுவதற்கு சுலபமான உபாயம் சொல்றீரா? அழகான வார்த்தை. அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச தவமாதவா. நான் சிஷியாயிருக்கிறேன், நான் வேலைக்காரியாயிருக்கிறேன், நான் பக்தையாயிருக்கிறேன், உன்னுடைய பக்தையாயிருக்கிறேன் மாதவா. பிராட்டிக்கு நாசனை, அங்கேயும் புருஷகாரம். அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச தவ மாதவா மத்கிருத்தே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபு. என் பொருட்டு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சுலபமான உபாயத்தை சொல்லு. உபாயம் சொல்லுன்னு கேட்கல, உபாயம் சொல்லுன்னு அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்குன்னு எத்தையாவது சொல்லிடுவேன். நீ லகுபாயம் எளிமையாக, த ஈஸியஸ்ட் வேன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த ஈஸியஸ்ட் வே என்னவோ அதை சொல்லு. லகுபாயம் வத பிரபோ அப்படின்னு பிரார்த்தித்த உடனே பெருமான் 3 உபாயம் சொல்றான். ஆச்சரியமான உபாயம். சூக்கரம் சொன்ன சுகரோபாயம். சூக்கரம் பன்றி சொன்ன சுகரம் சுலபமாக செய்யக்கூடிய உபாயம். 3 உபாயங்கள்.
ஓருபாயம் பகவத் சரணாரவிந்த சரணாகதி. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமாணம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. ஸ்திதே மனசி மனதோடு கூட இருக்கக்கூடிய இந்த சரீரமானது ஸ்வஸ்தமாக இருக்கிற போது, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா. இந்த சரணாகதிக்கு யார் தகுதி படைத்தவன்னா ஆர்வண்ணாலும் நரஹா கரணபாட்டமும் உடையவன், அவ்வளவுதான் சொல்றது. மனசு பகவானிடத்துல போகும்படியா நிலை இருந்தா போதும். அது சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்வஸ்தமா இருக்கிற காலத்துல யோனரஹா ஆறா இருந்தாலும் தாத்து சாமியே அவனுடைய சுவாஸ்தியம் எப்படிப்பட்டதுன்னா தாத்துக்கள் சமமாக இருக்க வேண்டும். பித்தம் வாதம் ஸ்லேஷ்மம் மூணு சமமாக இருந்ததேயானால் அது ஆரோக்கியம். பித்தவாத ஸ்லேஷ்மங்கள்ல ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் நியூனத்தை ஏதாவது இருந்ததேயானால், நியூனத்தை இருந்ததேயானால், ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததேயானால் அது வியாதி. இதனுடைய பிரகோபம் தாறுமாறா போயிடும். அப்ப மரணம். அப்ப தாத்துக்கள் சமமாக இருக்கிற போது, அப்ப யங் ஏஜ்லன்னு அர்த்தம். சிறுபிராயத்திலே நினைக்கும்படியான மனசு இருக்கிற காலத்திலே, நினைக்கிறதுக்கு மனசை சரிப்படுத்தும்படியான உடம்பு நிலை இருக்கக்கூடிய காலத்திலே, ஸ்மர்த்தா என்னை ஒரு தரம் ஒருவன் நினைத்து விட்டானே ஆனால், பல தரம் நினைக்க வேண்டியதில்லை. பக்தி யோகத்துக்கு என்ன விஷயம்னா தொடர்ந்து பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும். ஆனால் சரணாகத்தின்னா ஒரு தரம் அவனை உபாயமாக அத்தியவசிக்க வேண்டும். தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா, ஒரு தரம் அவனை நினைக்கக்கூடியவன் இருக்கிறானே. யாரை நினைக்கணும்னா விஸ்வரூபம் ச மாமஜம், பரத்வ சௌலபிய பூர்த்தி உடையவனாய் இருக்கக்கூடிய என்னை. உன்னுடைய காரியத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அதனால பரத்வம். நீ என்ன சுலபமாக வந்து பிடித்துக் கொள்ளலாம். மாம் இந்த வராக ரூபியாயிருக்கக்கூடிய என்னை. விஸ்வரூபம் ச மாம் அஜம், பிறவாதவனாய் இருக்கக்கூடியவன். மாம் அஜம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். மாம் அகம் இது கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், மாம் அஜம் இது வராக சரம ஸ்லோகம். விஸ்வரூபம் ச மாம் அஜம் ததஸ்தம் பிரியமாணம் தூ. அப்படி ஒருத்தன் ஒருதன் நினைத்து விட்டானே ஆனால் அவன் எப்ப இருக்கான்னா மிரியமானனாய் இருக்கிறான். கடைசி அவஸ்தை மரணோன்முகனான தசை. அந்த இடத்துல படுத்துக் கொண்டிருக்கிறான். மிரியமானம் தூ. எப்படி படுத்துருக்கான் அப்படின்னா காஷ்ட சந்நிபம் பாஷாண சந்நிபம். ஒரு கட்டைக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியல, ஒரு கல்லுக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியல. காஷ்ட பாஷாண சந்நிபம். அப்படிப்பட்டவனை நயாமி பரமாம் கதிம், நான் பரமபத்துக்கு ஆட்சின்னு போறேன். உடனே ஒருத்தர் வந்து ஆட்சேபிச்சுட்டார். என்ன சுவாமி அநியாயம்? பல ஜென்மங்கள் ஒருத்தன் தான் விசேஷமாக யோகங்களை எல்லாம் பண்ணி பக்தி யோகம் பண்ணினானேயானால் அவன் கடைசி க்ஷணத்துல பகவானை நினைச்சால்தான் அவனுக்கு அந்த மோட்சம் கிடைக்கும். கடைசி க்ஷணத்துல பகவானை நினைக்காமல் வேற எதையாவது நினைச்சான்னா அதுதான் கிடைக்கும். ஜடபரதர் ஞான யோக நிட்டர். அப்படிப்பட்டவர் கடைசி மூச்சும் போது தான் இந்த மானை விட்டுட்டு போறோமே, தான் வளர்த்துட்டு இருந்த மானை விட்டுட்டு போறோமே அப்படின்னு துக்கப்பட்டுட்டே போனார். அடுத்த ஜென்மம் மானாவே பறந்து தோல்ச்சார் அவர். அப்ப கடைசி க்ஷணத்துல எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது கர்மஜான பக்தி யோக நிட்டர்களுக்கு. அவ்வளவு ஜன்மம் ஜன்மமாக அவன் கஷ்டப்பட்டான். அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீர் வந்து நிபந்தனை போடுறீர். ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒரு தடவை அவன் நினைச்சுட்டானா உபாயமாக. அவனுக்கு அவன் எப்படி இருந்தாலும் நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றேன். என்ன நியாயம்? பெருமாளை பார்த்து கேள்வி கேட்டு ஆட்சேபிப்பா. சாஸ்திரம் கேட்கும். அப்ப அந்த சாஸ்திரத்துக்கு பெருமாள் பதில் சொல்லணும் இல்லையோ? சாஸ்திரத்தை பார்த்து கேட்கிறார், இல்லை கேள்வி கேட்கிறவளை பார்த்து கேட்கிறார். உனக்கு என்ன வேணும்ன்ற, இப்போ உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டார். அந்திம ஸ்மிருதி வேண்டும், கடைசி காலத்தில் நினைக்கணும். அப்படின்னா கடைசி கால நினைவு வேண்டும். கடைசி கால நினைவு தானே இருக்கேன்னார். எங்க இருக்குன்னா நான் தான் அவனை நினைச்சுட்டனே. அவன் என்ன நினைக்கலன்னா என்ன, நான் அவனை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம்
என்னிடத்துல சரணாகதி பண்ணினவன். பக்த சப்தத்துக்கு பிரபன்னம் அர்த்தம். அகம் ஸ்மராமி மத்பக்தம். அப்போ ஆளச்சு கூப்பிட்டுன்னு போயிடுகிறா அப்படின்னா இல்ல, நயாமி பரமாம் கதிம், நானே கையை பிடிச்சு அவனை அழைச்சிட்டு போறேன், நான் கையை பிடித்து அவனை அழைத்து கொண்டு செல்லுகிறேன். என்ன நியாயமா இருக்கு? பக்தி யோக நிஷ்டனுக்கு ஆளை வச்சு அனுப்புறான், ஆதிவாகிகாள், அவளை அனுப்பிச்சு அழைச்சிட்டு போறான். ஆனா இந்த சரீரத்திலிருந்து புறப்படுற க்ஷணத்திலிருந்து சரணாகதி நிஷ்டனை பகவான் தான் கையை பிடித்து அழைத்து கொண்டு வருகிறான். ஒரு 5 வயசு குழந்தைய 40 வயசு தகப்பனார் இப்படி கையை பிடிச்சு அழைச்சின்னு போவாரோ அந்த மாதிரி பகவான் நம் கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு செல்லுகிறான் பிரபன்னனுடைய கையை. இது தப்பு இல்லையா? இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? 4 பேர் தப்பு பேச மாட்டாளா? ஏன் பெருமாள் இப்படி பேரை கெடுத்துக்கிறார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை எழுதுறார், இது ஒருத்தருக்கும் தெரியாதுன்றார். ஏன் தெரியாதுன்னா பெருமாள் நன்னா பெருசா உத்திரியும் சாத்தின்னு இருக்கார், 16 வேஷ்டி சாத்தின்னு இருக்கார். அந்த 6 முழம் உத்திரியும் இருக்கோ இல்லையோ, அதால தன் தலையும் மறைச்சுப்பாரான், கூட அழிச்சுட்டு போறவனுடைய தலையும் மறைச்சுப்பாரான். அத்தவாளத்தாலே மறைத்து கொண்டு முக்காடிட்டு கொண்டு செல்லும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். அப்போ இது எவ்வளவு சுலபமான உபாயம்! இந்த சரணாகதின்ற உபாயம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இந்த உபாயத்தை காட்டினார். அடுத்தது எண்டிசையுமுள்ள பூக்கொண்டு பற்பல புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது இருக்கிறதே, அந்த புஷ்பார்ச்சனம் பண்ணுவது. அந்த புஷ்பார்ச்சனம் என்பது எம்பெருமானுக்கு அத்தனை பிரியமானது. நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோமேயானால் எதிரே வந்தாள், வந்த கூனியிடமிருந்து சந்தனத்தை வாங்கிட்டான் எம்பெருமான். எதிர வந்தான் ஒரு சலவை தொழிலாளி, அவனிடத்துல சண்டையிட்டு அவனை அடித்து விட்டு வஸ்திரத்தை வாங்கி கொண்டான். ஆக வந்தவா கிட்டேந்து வாங்கி கொண்டது சந்தனம், வஸ்திரம், இதெல்லாம். ஆனால் அந்த மதுரை மாநகரத்தினுடைய நெடுந்தெருவெல்லாம் விட்டான், குறுந்தெருவெல்லாம் விட்டான். கடைசியில் ஒரு முட்டுச்சந்துக்கு போனான், டெட் எண்டுக்கு போனான். அங்கே கடைசியில் ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசையினுடைய படலை தட்டினான். உள்ளிருந்து வந்தார் மாலாக்காரர். பிரசாத பரமௌநாதௌ மம கேகமுபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா. அனுக்கிரகமே வடிவெடுத்தவளா இருக்காளே, சௌலபியமே வடிவெடுத்தவர்களாக இருக்கிறார்களே, ஆனால் நாதர்களாக இருக்கிறார்கள். அப்ப பார்க்கிற போது பரத்வ சௌலபிய பூர்த்தி படைத்தவர்கள் அவர்கள். பிரசாத பரமௌநாதௌ கதௌ வந்தார்கள், ஆகதௌ கதௌ சென்றார்கள், ஆகதௌ வந்தார்கள். எங்க வந்தார்கள்? கேகமாகதௌ கேகமுபாகதௌ மம கேகமுபாகதௌ. எம்பெருமானே, நீ பரமபதத்திலிருந்து பூமிக்கு வந்தது பெருசில்லை, பூமியில மதுரை மாநகரத்துக்கு வந்தது பெருசில்லை, மதுரை மாநகரத்தில் ராஜமார்க்கத்துக்கு வந்தது பெருசில்லை, ராஜமார்க்கத்திலிருந்து சின்ன தெருவுக்கு வந்தது பெருசில்லை, இந்த முட்டுச்சந்துக்கு அடியனுடைய இல்லத்துக்கு வந்தீரே, அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு சௌலபியம். மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி. என்னை விட தன்யன் யார் இருக்கா, என்னை விட பெருமை படைத்தவன் யார் இருக்கா? அர்ச்சயிஷ்யாமி, அர்ச்சிக்கிறேன்னு சொன்னான். தான் கட்டி வச்சிருந்த புஷ்பத்தெல்லாம் அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டான். யார் சமர்ப்பித்தான்னா மாலாக்காரஹா இல்லை, மால்யோபஜீவனஹா. அன்னி தினத்தில் அந்த பூவை கொண்டு போய் கம்சன் வீட்டில் கொடுத்தாதான் அவருக்கு அன்னைக்கு அன்னமே. அவன் கொடுக்கிற 1/4 காசு 1/2 காசை வைத்து கொண்டுதான் அவருடைய திருமாளிகளை அடுப்பேறியணும். அப்ப தன்னுடைய வாழ்வாதாரத்தையே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டான். இது என்ன ஆச்சரியம்! மாலை கட்டி விற்கக்கூடியவன் அந்த மாலையை வகுத்த சேஷியான எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான். அப்ப கண்ணன் எம்பெருமான் அவனுக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதம் இருக்கே, அனுகிரகம் இருக்கே, அவ்வளவு அனுகிரகம். உன்னுடைய வம்சத்துல யாருக்குமே தனதானியத்துல கட்டமே வரக்கூடாது. என்ன அனுகிரகம் பண்றார்! உன்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஞானத்துல குறவே வராது. அவனுடைய வம்சத்தில் வந்தவார்களுக்கெல்லாம் 7 ஆட்காலும் பழிப்பிலோம் நாங்கள்ன்ற மாதிரி ஒரு பெருமை. ஆகவே எம்பெருமானுக்கு புஷ்பார்ச்சனம் பண்ணணும். அதனால தான் கோயிலுக்கு போச்சே புஷ்பம் வாங்கிட்டு போறது, புஷ்பம் வாங்கிட்டு போறது. இது நம்முடைய சந்ததியாருக்கு நாம சேர்த்து வைக்கும்படியான சந்தானச்சாபம் சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது.
அவர்களுக்கு சேர்த்து வைக்கிற பணங்காசு. என்னைக்குமே நம்முடைய சந்ததியாருக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பணங்காசு நல் பண்பு, நல்ல குணத்தோடு நாம் வளரணும், அவர்களை வளர்க்கணும். அதுதான் அவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய விசேஷமான அனுகிரகம் பெரியவர்களுடையது. அப்போ பார்க்கிற போது அர்ச்சனை பண்ணுறதுன்றது இருக்கிறதே எத்தனை பெருமை அது. பலவிதமான புஷ்பங்கள் பெரியாழ்வார் காட்டுகிறார். எண்பகர் பூவும் கொணர்ந்தேன். பலவிதமான புஷ்பங்கள், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி, எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்னிவை சூட்டவாவென்னு. செண்பக பூச்சூட்டவாராய், மல்லிகை பூச்சூட்டவாராய், பாதிரி பூச்சூட்டவாராய், கருமுகை பூச்சூட்டவாராய், மருவும் தமனவும் சீர் மாலை மணம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெத்தி பொலிந்த முகில் கண்ணு போலே உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்ட நீவாராய். எத்தனை பாசுரங்கள்! இது மொத்தம் இந்த புஷ்பத்தோடு நிற்கக்கூடாது. அஹிம்சா பிரதமம் புஷ்பம். அஹிம்சை நாஹிம்சாத் சர்வா பூதானி. புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, நம்முடைய இந்திரியங்களை புலன்களை அடக்குதல். சர்வபூத தயா புஷ்பம், எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் நம்ம கருணை காட்டணும். க்ஷமா புஷ்பம் விசேஷதா, நமக்கு தீங்கிழைத்தவர்களிடத்தில் க்ஷமையை காட்ட வேண்டும், பொறுமையை காட்ட வேண்டும். தியானம் புஷ்பம், பகவான் நினைக்க வேண்டும். ஞானம் புஷ்பம், அவனை பற்றி உண்மையான ஞானத்தை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். தப புஷ்பம், தியானம் புஷ்பம் ததைவச்சா. தியானம் புஷ்பம், ஞானம் புஷ்பம், தப புஷ்பம் ததைவச்சா. சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், சத்தியம் என்கிற புஷ்பம். இதெல்லாம் பாருங்க, இப்படிப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்து, விஷ்ணுவான எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட அர்ச்சனங்கள் இருக்கிறதே, எம்பெருமானுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சித்தல், இதை காட்டுகிறான் வராக பெருமான். அதற்கடுத்தபடியாக கான ரூபமான உபாயம், கானம் பண்ணி என்னை பற்றி பேசி என்னை பற்றி பாடி அதனால் இருக்கக்கூடிய பகவத்பரமான பாசுரங்களை பாட வேண்டும், பகவத்பரமான ஸ்தோத்திரங்களை பாட வேண்டும். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா, அவன்தான் ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவன், அவன்தான் ஸ்தோத்திரத்தில் விருப்பமுடையவன். அதனால ஸ்தவ்யஸ்தவப்பிரியான்னு சொல்லி இருக்கிறபடியாலே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது இருக்கிறதே அது ஏத்தம் மிக்கது. அந்த ஸ்தோத்திரமும் கானரூபமான உபாயம். அப்ப அந்த கானரூபமான உபாயத்தை தான் தியாயன் கிருதே யஜன்யஜ்ஞே ஸ்திரேதாயாம் துவாபரேச்சயன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்திலே கேசவநாம சங்கீர்த்தனத்தினாலே எல்லா பலன்களையும் பெற்றுவிடலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபாயத்தை தான் உபன்யாசம் பண்ணுகிறான். இதை பார்த்தாள் ஆண்டாள் நாச்சியார் பார்த்திருக்கக்கூடிய நிலையிலே பூமி பிராட்டியார் பார்த்துவிட்டு, இவ்வளவு நன்னா இருக்கேன், இந்த உபாயம் எவ்வளவு இனிமையா இருக்கிறது. நாம சங்கீர்த்தனம்ன்ற உபாயம் இருக்கிறதே, சிரமம் இல்லாத உபாயம், இனிமையான உபாயம். என்னைக்குமே உபாயம்னா கஷ்டம், பலன்னா சந்தோஷம். 30 நாள் உழைக்கிறதுனா கஷ்டம், 31வது நாள் சம்பளம் வருதுன்னா சந்தோஷம். இப்படிதான் இருக்கும். அப்போ உபாயம்னா சிரமசாத்தியமாக இருக்குமே, இந்த உபாயம் எப்படி இருக்கும்னா இனிமையான உபாயம், இனிமையை தரக்கூடிய உபாயமாக அமைந்திருக்கிறது. ஓ நாம நீ நாம எந்த ருச்சிரா ராமநாம பாயசகே அப்படின்னெல்லாம் சொல்ற முடியும். அப்ப இனிமை பகவன் நாமமானது அத்தனை இனிமையானது. அதையே விசேஷ உபாயமாக காட்டியிருக்கக்கூடிய நிலை ஆண்டாள், அதாவது பூமி பிராட்டியார் பார்த்தார், இது எவ்வளவு நன்னா இருக்கு, இதை நாம கூட அனுஷ்டானம் பண்ணணுமேன்னு தோணிச்சு. அவள் என்னத்துக்கு அனுஷ்டானம் பண்ணணும்? ஏற்கனவே மாடியில் இருக்கக்கூடியவன் என்னத்துக்காக மாடிப்படியில் ஏறணும்? லிஃப்ட் போட்டிருக்கான்றதுக்காக லிஃப்டில் ஏற முடியலையா? ஏற்கனவே மாடியில் உட்காந்துருக்கிறேன்னா அப்போ லிஃப்டில் ஏறுற ஆனந்தத்தை அடையறதுக்காக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்து ஒரு தடவை லிஃப்டில் ஏறி பார்த்தோம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை இந்த நாச்சியாரும் கூட பூமி பிராட்டியாரும் கூட இல்லை இல்லை, நானும் இந்த நிலவுலகத்திலே பிறந்து இந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி பகவானை அடையணும். பகவானை அடையறதுக்கு தான் இந்த உபாயம். ஏற்கனவே தான் இவ தான் அடைஞ்சுட்டாளே அப்படின்னா இல்லை இல்லை, கொஞ்சம் பிரிய போகிறேன் இதுக்காக.
இந்த உபாயத்தினுடைய ரகசியத்தைக்காக பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது அவள் தான் ஆண்டாளாக அவதாரம் பண்ணி கானரூபமான உபாயானுஷ்டானம் பண்ணினாள். அப்ப மற்றதெல்லாம் பண்ணலையா? எல்லாம் பண்ணினாள். அதைத்தான் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மூன்றாலையும் இருக்கு. அப்ப வாயினால் பாடி அந்த உபாயானுஷ்டானமானது அவளுக்கு அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம்னு பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அதைத்தான் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி அதிலிருந்து ஆரம்பிச்சு பாடுதலை பற்றி எத்தனை பாசுரங்கள், ஒரு 14 இடங்களிலே அற்புதமாக பாடுதல் 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 என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கு. வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடா உந்தன்னை பாடிப்பற கொண்டு மாயாம்பெரு சம்மானம், எத்தனை பாடுதல். அதனாலேயே ஆண்டாளுக்கு பாடவல்ல நாச்சியார். அற்புதமாக திருநாமஞ்சாத்திரா பாடவல்ல நாச்சியார். பாடவல்ல நாச்சியார்னா சங்கீதத்தில் அவளை போல யாரும் கிடையாது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. சாமான்யமாக சொல்லுவா, குரல் வளம் நன்னா இருக்கணும், பாட்டு நன்னா வரணும்னா பரமசிவனாருக்கு தேனால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாள். வேண்டாம் வேண்டாம், நாம் ஆண்டாளை சேவிச்சுன்னு வந்தால் போகிறோம், அத்தனை பாட்டு நமக்கு வரும், ரொம்ப அற்புதமாக வரும். குரல் வளத்துக்கு ஆண்டாள். அதனால தான் அத்தியாபகாவுடைய குரல் தான் இன்னும் பெருசாக இருக்குது. காரணம் என்னென்னா திருப்பாவை சேவிக்கிறாள். அது மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த ஆண்டாளாகத்தான் அவதாரம் பண்ணி அதனை அனுஷ்டித்து காட்டி தெரிவித்திருக்கக்கூடிய அற்புத பிரபந்தம் தான் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தம்னு காட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்டாளுக்கு இன்னொரு ஏத்தம் என்னன்னா, 12 வருஷ காலம் ஒருத்தர் வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்றார். சாங்க சசிரஸ்க அத்தியனம். அவ தகப்பனார் 7 வயசுல உபநயனம் பண்ணி கொண்டு விட்டார். 19 வயசுல வெளியில வர்றார். பூர்ணமா சப்தகாண்ட அத்தியனம் பண்ணிட்டார். கனாந்தம் அத்தியனம் பண்ணினார். எல்லாம் இருக்கு, அத்தனையும் அத்தியனம் பண்ணார். வெளியில வந்த ஒருபாடு அவர் எல்லாரும் என்ன சொல்லுவா தெரியுமா? வேத பாட்டி. பாட்டினா படிக்கிறவன் அர்த்தம். வேதம் படிக்கிறவன், வேதம் படிக்கிறவன். இந்த திருப்பாவை 30 பாசுரத்தை கத்துனுட்டார். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நித்தியம் சந்நிதிக்கு போவார், பாசுரம் பாடுவார். பாடச்சே சில சமயங்களில் எங்கேயாவது பார்த்துன்னு பாடினார்னால் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்ற இடத்துல அப்படியே ஒரு கேலப் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான். 5ஆம் பாட்டிலேருந்து 16ஆவது பாட்டுக்கு போயிடுவார். அங்கேருந்து உள்ளிருந்து அர்ச்சகர் கத்துவார், சுவாமி 10 பாட்டு விட்டீரே ஓ அப்படின்னு திரும்பி அதை ஞாபகப்படுத்திட்டு பாடுவார். ஆனால் அவருக்கு என்ன பேர் தெரியுமா? அத்தியாபகர். அத்தியாபகான்னா ஆசிரியர்னு அர்த்தம். 30 பாட்டை அதில் கூட எங்கேயோ 1-2 இடம் தப்பி போகிறது. அவருக்கு அத்தியாபகர்னு பேர். வேதத்தை நிரூடியா கனாந்தம் அத்தியனம் பண்ணினவனுக்கு வேத பாட்டின்னு தான் பேர். ஏன்? ஆண்டாள் அந்த பேரை நமக்கு வாங்கி கொடுத்தாள். ஆண்டாளே வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அதை யார் கன்ஃபார்ம் பண்ணான்னா பராசர பட்டர் கன்ஃபார்ம் பண்ணார். எங்கன்னா ஆண்டாள் கண்ணனை எழுப்பினாள். ஏற்கனவே சொன்னேன், உறங்கிக் கொண்டிருந்த அந்த எம்பெருமான் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் குமிழும் அவளை கமிழும் குழலி கடைதிரவாய். அவளையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்பி ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் கண்ணனையும் எழுப்பி இப்படி பண்ணி இருக்கிறாள் ஆண்டாள். அப்போ உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பும்படியான நிலையாக ஆண்டாள் நாச்சியாருக்கு அமைந்திருக்கக்கூடியது. அந்த கண்ணனை தட்டி எழுப்பி சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் கேள் அப்படின்னு சொன்னான். யார் யாரை பார்த்து கேளுன்னு சொல்லுவார்? அர்ஜுனன் எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இருந்தான், புரியாத இருந்துட்டு இருந்தான், தலை சுத்தலாக இருந்தது, தலையை கீழே கவித்து கொண்டிருந்தான், அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கண்ணன் பெருமான் சொல்றான், பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சஹா. ஏ அர்ஜுனா கேளு, இதை கேளு, இதை கேளு, எடுப்பும் சாய்ப்புமாக கேட்டு. ஞானம் உன்மேஷமாயிற்று, ஞானம் குறைஞ்சது, எல்லாம் அவனுக்கு
ஒரு சமயத்தில் தூக்கமே வந்திருக்கும் போது இருக்கு. துக்கம் வந்தது, துக்கம் போயிற்று. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை எடுப்பும் சாய்ப்புமாக கேட்டான். அப்படி கேட்ட அர்ஜுனனை பார்த்து கேளு கேளு கேளு. அப்ப பார்க்கிற போது அர்ஜுனனுக்கு சிஷ்யஸ்தானம் ஆரம்பத்திலே கீதையில சொல்லிட்டான் அவன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உன்னுடைய சிஷ்யன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்ணன் பெருமான் கீதாச்சாரியன் ஆச்சாரியனா இருக்கார். அப்போ ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து கேளுன்னு சொல்லணும். அதே மாதிரி கண்ணனை பார்த்து ஆண்டாள் கேளுன்னு சொன்னாலே, ஆனால் யாருக்கு ஆச்சாரியத்துவம்? ஆண்டாளுக்கு ஆச்சாரியத்துவம், கண்ணனுக்கு சிஷ்யத்துவம். இந்த ரெண்டும் வித்தியாசம் தெரியும். கண்ணன் சிஷ்யனாக அமைந்திருக்கிறான், ஆண்டாள் ஆச்சாரியனாகத்தான் அமைந்திருக்கிறாள். அதனால்தான் பராசர பட்டர் காட்டக்கூடிய வார்த்தை அத்தியாபயந்தி நீளாதுங்க ஸ்தனிகிரிதி சுப்தம் உத்போதயந்தம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. ஆக வேதாந்த விழுப்பொருளாய் இருக்கக்கூடியதை, ஆத்மஸ்வரூப யாதாத்மியத்தை கண்ணனுக்கு அறிவிக்கிறாள், தெரிவிக்கிறாள், சொல்லிக் கொடுக்கிறாள், கற்பிக்கிறாள், கற்றுக் கொடுக்கிறாள். இத்தனையும் இருக்கிறது. அப்போ ஆண்டாளுக்கு ஆச்சாரியத்துவம், கண்ணனுக்கு சிஷ்யத்துவம். அப்போ ஆச்சாரியாளுக்கு என்ன பேர் தெரியுமா? அத்தியாபகா. அப்போ ஆண்டாள் பாசுரத்தை பெருமாள் சன்னதி முன்னால பாடுறவாளுக்கு அத்தியாபகன்னு பேர் வைக்காத, பாட்டின்னு பேர் வைக்கலாமா? பாட்டினும் பேர் வைக்க முடியாது, பாட்டினும் பேர் வைக்க முடியாது. இவா என்னன்னைக்கு எங்க, அதனால இவாளுக்கு வயசும் ஆகாது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை. அப்படி பார்க்கிற பொழுது அத்தியாபகா, அந்த திருநாமம் திருப்பாவை 30 பாசுரம், வேற ஒன்றும் தெரியாது இவருக்கு. தனியன் தெரியும், திருப்பல்லாண்டு தெரியும், திருப்பள்ளி எழுச்சி தெரியும், திருப்பாவை தெரியும், சித்தஞ்செழுகாலை சாத்துவரம் தெரியும். வாழி திருநாமம் மணவாள மாமனியை இன்னொரு 100 ஆண்டிலும் முடிச்சிடுவார். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மேலே திருவாய்மொழி தெரியுமா? தெரியாது. அப்போ நீர் என்ன அத்தியாபகர்? திருப்பாவை தெரியுமே. அதுக்கு மேலே அத்தியாபகனுக்கு வேற என்ன வேணும்? அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைபவம் ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு அமைந்திருக்கிறதுன்னு காட்டப்படுகிறது. இது வேதமனைத்துக்கும் வித்தாகும். சகல வேதத்துக்கும் வித்தாக சகல வேதாந்தத்தினுடைய சாரமும் இதனுள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு விதை இருக்கிறது, விதையிலிருந்து மரம் வருகிறது, அந்த மரத்திலிருந்து மேலமும் விதை வருகிறது. ஒரு மாங்கொட்டையை நடுறோம், அதிலிருந்து மாமரம் வரும். அந்த மாமரத்திலிருந்து நிறைய பழம் இருக்கு, அந்த பழத்தில் நிறைய கொட்டைகள் இருக்கு. அப்போ ஒரு விதையிலிருந்து பல விதைகள் வருது. இப்போ மரத்துக்கு பெருமையா விதைக்கு பெருமையானா விதைக்கு பெருமை. இப்போ வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லப்பட்டு இருக்கிறதே, அப்போ எல்லா வேதமும் இதிலிருந்து வந்ததா? கொட்டையிலிருந்து மாமரம் வந்ததுன்னு சொன்னேன், விதையிலிருந்து மாமரம் வந்ததுன்னு சொன்னேன். அப்போ அந்த மாமரம் இந்த விதையிலிருந்து வந்தது, திருப்பாவையிலிருந்து வேதம் வந்தது? இல்லை இல்லை, அந்த மரத்தினுடைய சாரம் அதனுடைய விதையில் இருக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரு மரத்தில் எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணிவிடலாம், ஆனால் ஒரு விதையில எத்தனை பழம் இருக்குன்னு எண்ண முடியாது. அதனால வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், சகல வேதாந்த சாரார்த்தங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அப்ப சகல வேதாந்த சாரார்த்தம் இதில் அமைந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது? இந்த திருப்பாவைக்கு அதி விபுலமான வியாக்கியானங்களை நம் பூர்வர்கள் பண்ணியிருக்கிறார்கள். திருநாராயணபுரத்தாய் ஜனன்யாச்சாரிய சுவாமி 2000 படி 4000 படின்னு 2 வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறார். வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வால் அரிய அருளிச் செயல் பொருளை ஆரியர்களுக்கு இப்போது அருளிச் செயலாய் தெரிந்து 4000க்கு வியாக்கியானம் பண்ணினார். அப்படிப்பட்ட வியாக்கியானங்களுக்குள்ளே திருப்பாவைக்கு 3000 படி வியாக்கியானம் பண்ணினார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 6000 படி வியாக்கியானம் பண்ணினார். இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் அபரிமிதமாக இருக்கின்றன. அதை தவிர சுத்தசத்துவம் தொட்டையாச்சாரிய சுவாமி அந்த திருப்பாவைக்கு சுவாபதேச வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வானமாமல சுவாமி மொத்தமாக திருப்பாவைக்கு இங்கும் அங்குமாக பல இடங்களை எடுத்து அவர் ஒரு சுவாபதேச வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒன்னான வானமாமல சுவாமி. ஸ்ரீ காஞ்சி பிருத்திவாதி பயங்கரம் சுவாமி திருப்பாவை ஆழ்பொருள் விளக்கு நறுமணமெல்லாம் என்று பெயர் கொடுத்து அதி விபுலமாக ஆச்சாரியபரமாகவே வியாக்கியானம் அனுகிரகித்தருளி இருக்கிறார்.
ஆக அப்படி பார்க்கிற பொழுது உள்ளுரை பொருள் சுவாபதேச வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட வியாக்கியானங்களை அவலம்பித்து திருப்பாவையினுடைய 30 பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் நாளை தொடக்கமாக அனுபவிக்கலாம். இதில் முக்கியமாக சுவாபதேசார்த்தம், ஆச்சாரியபரமான சுவாபதேசார்த்தம் என்பது அதி விபுலமாக காட்டப்பட்டது. அதையே முக்கியமாக கொண்டு பூர்வர்கள் காட்டின அர்த்தங்களையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கலாம்னு இன்றைய தினம் அதற்கு உண்டானதான அவதாரிக்கையாக சொல்லப்பட்டது. இதுக்கு மேலே ஒரு பாசுரமாக ஒரு நாளும் ஒரு பாசுரமாக அனுபவத்துக்கு விஷயமாகும். கோஷ்டியார் எல்லோரும் பெருமளவிலே எழுந்தழுவனுமாக பிரார்த்திக்கிறேன். இப்படி ஒரு விசேஷமான வைபவத்தை ஸ்ரீ சுவாமி நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார். சுவாமி திருவடிவாரங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஜெயவஜீபவா என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதேரம் யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो. यतिराज 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 जय